தியானம் என்று நம்முடைய பங்கில் தொடங்கும் பொழுது இந்த 3 நாட்களும் பங்கு பெற முயற்சி செய்யுங்கள். கண்டிப்பாக இன்றைக்கி பெரிய ஒரு ஆசையோடு வந்திருக்கிறீங்க. கண்டிப்பாக 2 நாள் வருவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 3 நாளும் தொடர்ச்சியாக இதில் பங்கெடுத்து 3ஆவது நாள் புதன்கிழமை நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனத்துக்கு உங்களை தயாரித்து இந்த தவக்காலத்திலே பாவ சங்கீர்த்தனத்தினுடைய மாட்சி, அதனுடைய மகிமை, அதனுடைய உண்மையையும் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, மற்றவங்க யோசிக்கட்டும். ஏன்னா சில கேள்விகள் பல இடங்களில் கேட்டிருப்பேன். கேட்கும் பொழுது டப்புன்னு பதில் சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ரெகுலராக யூடியூப் பார்க்குறவங்க இல்லை எல்லாம் ஒரு தியான மையத்துக்கு வரவங்க. உங்களுக்கு 2வது சான்ஸ் தரேன். முதல் டைமாக கேட்குறவங்களுக்கு, நாம் பாவ சங்கீர்த்தனம் செய்வதால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதா, இல்லை நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதால் பாவ சங்கீர்த்தனம் செய்கிறோமா? இன்னொரு தடவை கேட்குறேன். ஏன்னா நிறைய பசங்க இப்போ எக்ஸாம் எல்லாம் எழுதுகிறாங்க. எக்ஸாம் எழுதும் பொழுது பசங்க ஃபெயில் ஆக காரணம் என்ன தெரியுமா? ஆன்சர் தெரியாததுனால இல்லை, கொஸ்டின் புரியாததுனால. ஆன்சர் தெரியாததுனால நம்ம பசங்க ஃபெயில் ஆகிறதில்ல. நல்லா படிச்சுட்டு போவாங்க, நல்லா எக்ஸாம் எல்லாம் எழுதணும், நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு போவாங்க. அங்கே போகும்போது தான் எந்த கொஸ்டினுக்கு எந்த ஆன்சர்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால் கொஸ்டின் இன்னொரு தடவை கேட்குறேன். நாம் பாவ சங்கீர்த்தனம் செய்வதால் நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதா, இல்லை பாவங்கள் மன்னிக்கப்பட்டதால் பாவ சங்கீர்த்தனம் செய்கிறோமா? அதாவது நீங்கள் பாவ சங்கீர்த்தனம் செய்யறதுக்கு முன்னாலேயே உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதான்னு கேட்குறேன். இல்லை நீங்கள் பாவ சங்கீர்த்தனம் செஞ்ச பிறகு தான் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுதான்னு கேட்குறேன். முன்னாலேயா பின்னாலேயா? பாவ சங்கீர்த்தனம் செய்வதால் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஞானஸ்தானத்தில் பாவம் மன்னிச்சிட்டார். பாவம் மன்னிக்கப்பட்டதனால் அதான் மன்னிச்சிட்டார். அப்புறம் ஏன் பாவ சங்கீர்த்தனம் செய்யணும்? அப்போ பாவங்கள் மன்னிக்கப்பட்டதால் பாவ சங்கீர்த்தனம் செய்கிறோமா, இல்லை பாவ சங்கீர்த்தனம் செய்கிறதால் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதா? அங்கே நான் மறு கேள்வி கேட்டதுனால எல்லாம் டப் பண்ணி இப்போ எல்லாம் வாய் தரதுட்டீங்க. பாவ சங்கீர்த்தனம் செய்கிறதால் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதா? ஆமாம். நம்ம செய்கிற அழகுக்கு எவன் பாவத்தை மன்னிப்பான்? நம்ம பாவ சங்கீர்த்தனம் செய்கிற அழகுக்கு யாருங்க பாவத்தை மன்னிப்பா? 10,000 பாவத்தை செய்வோம், போய் 10 பாவத்தை போய் சொல்லிட்டு வருவோம். அதில் கடைசி ஒரு லைன் வேற சேர்த்துப்போம், சொன்னதும் சொல்ல மறந்து போனதுமான பாவங்கள் ஆண்டவரே மன்னிச்சிருங்க. சொன்னது 10, சொல்லாதது 10,000. அதர் இதுவும் ஒத்துக்க மாட்டீங்க, அதுவும் ஒத்துக்க மாட்டீங்க. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, பாவ சங்கீர்த்தனம் செய்வதால் அல்ல நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஒருவர் 2000 வருடங்களுக்கு முன்னால பாவங்கள் மன்னித்ததால் நம் பாவ சங்கீர்த்தனம் செய்யும் பொழுது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நாட் பிகாஸ் ஆஃப் யுவர் கன்ஃபெஷன் your sins are forgiven. Your sins are already forgiven. You go and take it in the confession. பாவ சங்கீர்த்தனத்தில் அதை போய் வாங்கிக்கிற இடம் அது. அதனால் பாவ சங்கீர்த்தனத்தினுடைய வல்லமையை தெரிஞ்சு புரிஞ்சு நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனத்துக்கு தயாரிப்பாக இந்த நாள் அமையட்டும். அப்போது நீங்கள் சொல்கிற வார்த்தையில் ஆண்டவர் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கலை. உங்களுடைய மனசை கொடுக்குற இடம் பாவ சங்கீர்த்தனம். உங்கள் வார்த்தையை கொடுக்குற இடம் கிடையாது பாவ சங்கீர்த்தனம். மனசை கொடுக்குற இடம் யாருக்கு? அப்பா கிட்ட கொடுக்குற இடம். செஞ்ச பாவம் எதுன்னு தெரியல ஆண்டவரே, சொன்ன பாவம் எதுன்னு தெரியல ஆண்டவரே, சொல்லாத பாவம் மறந்துட்டு ஆண்டவரே, ஆனால் நான் என்னையே கொடுக்குறேன், என் மனசை கொடுக்குறேன். சரி, நீங்கள் அந்த உறவை கேட்கும் பொழுது ஆண்டவர் அந்த உறவை தருவார். உறவை தரும் பொழுது அப்புறம் நீங்கள் சொல்ல மறந்து போன பாவங்கள் கூட ஆண்டவரே மறந்துடுவார். ஸோ யூ வில் பி கம்ப்ளீட்லி forgiven. ஸோ பாவ சங்கீர்த்தனம் என்பது you are reconciling a relationship. You are coming back to a relationship. ஒரு உறவுக்கு திரும்ப வர இடம் பாவ சங்கீர்த்தனம். அது வெறும் ஒரு சடங்கு அல்ல. அப்போ அந்த தயாரிப்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்.
தயாரித்த பிறகு இந்த பாவ சங்கீர்த்தனத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்? இன்னொரு கேள்வி, ஆண்டவராகிய இயேசு எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார்? நம் பாவங்களை மன்னிப்பதற்காக வந்தார். சரியா தவறா? இயேசு கிறிஸ்து வந்தது நம் பாவங்களை மன்னிக்க வந்தாரா? நிலை வாழ்வு தர வந்தார். இயேசு எதற்காக வந்தார்? பாவங்களை மன்னிக்க வந்தாரா? பாவத்திலிருந்து மீட்க வந்தார். என்ன வித்தியாசம்? பாவங்களிலிருந்து மன்னிக்க வந்தார் இல்லை பாவத்திலிருந்து மீட்க வந்தாரா? இல்லை ரெண்டு ஒன்று தானா? பாவத்திலிருந்து மன்னிக்க வந்தாரா? பாவத்திலிருந்து மீட்க வந்தாரா? பாவத்திலிருந்து மீட்க வந்தார். மன்னிக்க வந்தாரா? மீட்க வந்தாரா? மீட்க வந்தார். அப்போ மீட்புனா வேற, மன்னிப்புனா வேறையா? மொத்தமாக கன்ஃபியூஷனாக இருக்குது ஃபாதர். ஃபஸ்ட்டு கன்ஃபியூஷனுக்கு பதில் கிடச்சது இல்லையா? ரெண்டாவது கன்ஃபியூஷன், ஏன்னா இது என்னுடைய மனசில் இல்லை. நான் ஆக்சுவலி வேறு ஒரு பகுதிக்கு தான் கடந்து போக போகிறேன். ஆனால் என்னமோ ஒரு இன்ட்ரோக்காக ஆண்டவராக கொடுத்தது மனசில் டப்புன்னு வந்துச்சு, அதனால் கேள்வி கேட்டு போகிறேன். இயேசு கிறிஸ்து வந்தது பாவங்களை மன்னிக்க அல்ல. இயேசு கிறிஸ்து வந்தது பாவத்திலிருந்து மீட்க வந்தார். மன்னிப்பு அப்படின்றது அதனுடைய ஒரு தொடக்கம் மட்டுமே. forgiveness is different, deliverance is different. பாவ மன்னிப்பு என்பது வேற, பாவத்திலிருந்து மீட்பு என்பது வேற. மீட்பு என்ன தெரியுமா? அதற்கு பிறகு அந்த பாவம் செய்ய நம்மால் முடியாது, அதாங்க மீட்பு. விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண் இயேசுவிடம் வந்த பொழுது பிறகு அவளால் அந்த விபச்சாரம் செய்ய முடியவில்லை. That is deliverance. Jesus came to deliver you from sin. அதுக்கு என்ன வேணும்? மன்னிப்பு வேணும். ஆனால் ஒரு தடவை மன்னிச்சிட்டார்னா அது மீட்பு. திரும்ப 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 அந்த பாவத்தை செய்வது, it is not a license. Confession is not a license to commit sins. பாவ சங்கீர்த்தனம் என்பது பாவம் செய்வதற்கான லைசன்ஸ் கிடையாது. பாவ சங்கீர்த்தனம் என்பது பாவ மன்னிப்போடு சேர்த்து ஆண்டவர் பாவ விடுதலையை தரார். விடுதலையை தரார். இனிமேல் அந்த பாவம் செய்யாமல் இருக்க ஒரு விடுதலை. இது என்ன மாதம்? மார்ச் மாதம், பிப்ரவரி மாதம் கடைசி வாரத்தில் நடந்த தியானத்தில், உள்ளிருப்பு தியானத்தில் 4 நாள் தங்கி நடத்தின தியானத்தில் எல்லா ஊரில் ஒரு பொண்ணு தியானத்துக்கு வந்திருந்தா. 30-35 வயசு தான் இருக்கும், வாலிப பொண்ணு. தியானத்துக்கு வந்த பொண்ணு தியானம் எல்லாம் முடிஞ்சு போன பிறகு ஆஃபீஸ் நம்பருக்கு போட்ட சாட்சியங்களில் ஒரு சாட்சியம் இப்போ நைட்டு ஜெல்ல நான் சொன்னேன், வந்தவங்க கேட்டிருந்திருப்பீங்க. எங்கேருந்து வந்தாங்க? அவங்க மேத்தா நகர்லேருந்து தான் வந்தாங்க. அவங்களுக்கு டயபெட்டிக்ஸ் இருக்குது. 4 வருஷமாக சுகர் நோயாளி. ஒவ்வொரு வருஷமும் இந்த சுகர் சம்மந்தமான, டயபெட்டிக்ஸ் சம்மந்தமான ஏதாவது ஆப்ரேஷன் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு. கடைசியாக அவங்களுக்கு டாக்டர் சொன்ன ஆப்ரேஷன், ரைட் லெக்கு அதனுடைய சீழ் ஏறி எலும்பை தொட்டுடுச்சு. இனி வேறு வழி இல்லை, அது எலும்பில் ஏறிடுச்சு. யூ ஹாவ் டு ஆம்பிடேட் யுவர் லெக். வலது காலை அறுத்து எடுத்துடணுன்ட்டார். முட்டிக்கு கீழே அதை ஆம்பிடேட் பண்ணிடணும், அறுத்துடணும், உடச்சிடணுன்ட்டார். இவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இவங்க ஆண்டவர்கிட்ட ஒன்று தான் ஜெபிச்சாங்க, ஆண்டவரே நீ தந்த காலு, ஆனால் இந்த காலு பல இடங்கள் தவறான இடங்களுக்கு போயிருக்கு. ஆனால் நான் மன்னிப்பு கேட்குறேன், எனக்கு அந்த பாவத்திலிருந்து விடுதலை தாங்க, என்னுடைய காலை எனக்கு திருப்பி தாங்க, உன் விருப்பமானால். அந்த ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. கடைசியில் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே கொண்டு போயாச்சு. காலு அறுத்து எடுக்கிறதுக்கு, அம்பிடேட் பண்ணுறதுக்கு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே கொண்டு போயாச்சு. ஆப்ரேஷன் பெட்டில் படுக்க வச்சாச்சு. அறுத்து எடுக்க போகிறாங்க, எல்லாமே எழுதிட்டாங்க. அப்போ டாக்டருடைய மனசில் யாரோ பேசுகிறாங்க, ஏதோ ஒரு உணர்ச்சி பாருங்கள். அந்த உணர்வில் டாக்டருக்கு திடீர்னு சரி நமக்கு வேறு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் திரும்பவும் இவங்களுடைய ஸ்கேன் எடுக்கிறாங்க. ஸ்கேன் எடுத்த பொழுது பார்த்தா சீழு எலும்பை தொடவே இல்லை, அது காலுடைய கீழ்ப்பகுதியில் மட்டும்தான் இருக்குது. டாக்டர் சொன்னாங்க, we are going to operate but we are not going to amputate your leg. காலை அறுத்து எடுக்க மாட்டோம், காலினுடைய கீழ்ப்பகுதியை மட்டும் கட் பண்ண போகிறோம், சீழ் எடுக்கிறோம். ஆனால் அனஸ்தேஷியா கொடுக்க முடியாது, ஏன்னா உங்களுக்கு எப்பவுமே ஆப்ரேஷன் செய்கிறீங்க, டயபெட்டிக் சிவியராக இருக்குது. அனஸ்தேஷியா கொடுக்காம வலது காலுடைய கீழ்ப்பகுதியை மட்டும், அந்த சீழ் பகுதியை மட்டும் அறுத்து எடுத்து சீழ் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு மெடிக்கேஷனே க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்குறாங்க. இன்றைக்கி அந்த காலோடு வந்து 4 நாள் ரெட்ரீட் அட்டன் பண்ணாங்க.
அந்த ரெட்ரீட் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு மரண ஆராதனை இருக்கும். நம்ம 4 நாள் உள்ளிருப்பு தியானம் வரும்பொழுது சாதாரணமாக மரணத்தை குறித்து ஒரு ஆராதனை நடத்துவோம். நம்ம எப்பவுமே வாழ்க்கையை பற்றி தான் நினைப்போம். அன்னைக்கு மரணத்தை குறித்து நடத்தின ஆராதனையில் உண்மையாகவே அவங்களோட டெட் பாடியை அவங்க பார்க்குறாங்க. டெட் பாடியை பார்த்தவங்க அவங்க முடிவெடுக்கிறாங்க, ஆண்டவரே இனி நான் பாவம் செய்வதில்லை. See, that is deliverance from the sin. எந்த வர எக்ஸ்ட்ரீமுக்கு அவங்க போயிருக்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு அவங்க மெசேஜ் போட்டிருக்கிறாங்க, ஃபாதர் நான் படிக்கிற ஏதோ ஒரு சென்ட் மேரி ஸ்கூல் சொன்னாங்க சென்னையில், அங்கே தான் நான் படித்தேன், அதே ஸ்கூலில் தான் நான் வேலைக்கும் போனேன். அந்த வேலைக்கு போன நான் அங்கே ஏதோ ஒரு பிரச்சனையில் அந்த சிஸ்டர் கூட சண்டை போட்டுட்டு வெளியே வந்துட்டாங்க. ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு இன்னைக்கு அந்த ஸ்கூலில் போய் அந்த சிஸ்டர்கிட்ட போய், சிஸ்டர் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி ஈகோவை விட்டுட்டு மன்னிப்பு கேட்குற அளவுக்கு அந்த மரண ஆராதனை அவங்களை கொண்டு போயிருக்கு. ஷி வெண்ட், ஷி ஆஸ்ட் ஃபர்கிவ்னஸ். என்னை மன்னிச்சிருங்க, நான் சொன்ன வார்த்தைகளுக்கு என்னை மன்னிச்சிருங்க, நான் செஞ்ச விஷயத்துக்கு என்னை மன்னிச்சிருங்க, என்கிட்ட தப்பு இருக்கா, உங்ககிட்ட தப்பு இருக்கா, எந்த வாதத்துக்கும் நான் வரல, ஐ எம் கம்மிங் அண்ட் ஆஸ்கிங் ஃபர்கிவ்னஸ். அவங்களுடைய இவங்க ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்தபோது பிரின்சிபலாக இருந்த ஒரு சிஸ்டர், அந்த சிஸ்டர் இவங்களை பார்த்தபோது கேட்டிருக்காங்க, ஏமா வந்தேன்? அப்போ சிஸ்டர்கிட்ட இவ சொல்லியிருக்கிறா, சிஸ்டர் நான் சாரி கேட்க வந்தேன். நீயா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா நீ அப்படி இறங்கி வராத ஒரு ஆள், நீ படிக்கும்போதே சாரி கேட்டது கிடையாது, இன்னைக்கு நீ டீச்சராக இருந்து அன்றைக்கி சண்டை போட்டு போனால் சாரி கேட்டு வந்திருக்கிறியா, இவ்வளோ உன்னை மாற்றிருக்க அந்த ரெட்ரீட்னு சொல்லி ஆண்டவருடைய அந்த மாட்சியை அந்த பொண்ணில் பார்த்து ஆண்டவர் மாட்சிப்படுத்தியிருக்காங்க. இன்றைக்கி அந்த சிஸ்டர் மன்னிப்பு கேட்குற அளவுக்கு போயிருக்கிறா. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் எப்படி போயிருக்கிறாங்கன்னா, அவங்க மெசேஜ் போட்டிருக்கிறாங்க, ஃபாதர் அன்னைக்கு தியானத்துக்கு வந்த பிறகு நான் இன்னைக்கு மேக்கப் போடுறது இல்லை ஃபாதர், நான் லிப்ஸ்டிக் போடுறது இல்லை ஃபாதர், நான் நிறுத்திட்டேன். எல்லாம் டெலிவரன்ஸ், சின்ன ஒரு விஷயந்தான். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, நான் என்னுடைய டெட் பாடியை நான் பார்த்தேன் ஃபாதர், அந்த மரண ஆராதனையில் அழிஞ்சு போகிற உடலை நான் பார்த்தேன் ஃபாதர். நான் இந்த என்ன போடுவீங்க, கண்மஷிக்கு என்ன சொல்லுங்க, கருப்புக்கு த்ரெட்டிங் இல்லை, இந்த கருப்பு கலர் என்னமோ போடுவீங்களே, கண்மை கண்மை நிறுத்திட்டேன் ஃபாதர். ஏன்? அப்போ ஹஸ்பண்ட் கேட்குறாராம், அம்மா நீ ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கிறேன்னு கேட்குறாரு அந்த மனுஷன். ரொம்ப மாற்றம் உனக்கு ஏற்பட்டிருக்கே. அவன் சொல்கிறா, ஐ எம் டெலிவர்டு. ஒரு பகல் இரவு மாற்றம், அவளுக்கு பகல் இரவு மாற்றம், டெலிவர்ட். இட்ஸ் நாட் அ சிம்பிள் ஃபர்கிவ்னஸ், ஒரு மாற்றம். இதெல்லாம் புழுக்கு சாப்பாடாக போக போகிற கண்ணு, இந்த முகம்லாம் புழுக்கு சாப்பாடாக போக போகிறது, இறந்துட்டேன்னா இந்த உதடெல்லாம் புழுக்கு சாப்பாடாக போக போகிறது. நிறுத்திட்டேன். அதனால் நான் 35 வயசு பண்ணுங்க, 60 வயசுனா ஓகே, லிப்ஸ்டிக் நிறுத்தினா பார்த்துக்கலாம், புரிஞ்சுக்கலாம். 35 வயசு பண்ணு, லிப்ஸ்டிக் வேண்டாம், மேக்கப் வேண்டாம், சாதாரண இந்த ஆண்டவர் தந்த முகம் போதும். டெலிவரன்ஸ் அவ்வளோ ஈஸி கிடையாது. அது டெலிவரன்ஸ் இஸ் நாட் ஈஸி. போய் பாவ சங்கீர்த்தனை செய்கிறீங்க, நீங்கள் நினைக்கிறீங்க பாவ சங்கீர்த்தனை உங்களுக்கு மன்னிப்பு மட்டும் கிடைக்குது. மன்னிப்பு கிடையாதுங்க, மன்னிப்போடு சேர்ந்து டெலிவரன்ஸ் கிடைக்குது. இனிமேல் அந்த பாவம் செய்யாமல் இருக்க, இனிமேல் பொய் சொல்லாமல் இருக்க, இனிமேல் விபச்சாரம் செய்யாமல் இருக்க, இனிமேல் திருடாமல் இருக்க, இனிமேல் குத்தம் சொல்லாமல் இருக்க, இனிமேல் வம்பு இழுக்காமல் இருக்க, இனிமேல் புரணி பேசாமல் இருக்க, ஐ cannot but என்னால் செய்ய முடியாத அளவுக்கு ஆண்டவர் கொண்டு விடுவார். அதான் பாவ சங்கீர்த்தனத்துடைய விடுதலை. லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 11வது திருவசனம். லூக்கா 2:11. என்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். உங்களுக்காக பிறந்தது மன்னிப்பவர் அல்ல. அவர் பிறந்த பொழுதே வானதூதர்கள் சொன்னது, உங்களுக்காக ஒரு மன்னிப்பவர் பிறந்துள்ளார்னு கிடையாதுங்க. என்ன வித்தியாசம் தெரியுமா? மன்னிச்சா திரும்பவும் பாவம் செய்வோம். மன்னிச்சுட்டே இருப்பாருங்க. ஆனா அந்த மன்னிப்புக்கு ஒரு ஸ்டாப் இருக்கு. அந்த ஸ்டாப் எங்க தெரியுமா? மரணம். மரணத்துக்கு பிறகு ஆண்டவரால் கூட மன்னிக்க முடியாத ஒரு இடத்துக்கு நம்ம போயிடுவோம். அதனால மன்னிப்பவர் 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 சொல்லி உங்களை ஏமாத்திக்காதீங்க. எஸ், of course, God is a forgiver. God forgives all your sins. He is so merciful. இரக்கமுள்ளவர் தான், மன்னிப்பவர் தான். ஆனால் அந்த மன்னிப்புக்கு ஒரு அறுதி உண்டு, ஒரு லிமிட் உண்டு. மரணம் என்பது தான் நம்மளுடைய இந்த லிமிட். அதற்கு பிறகு ஆண்டவரால் கூட மன்னிக்க முடியாத ஒரு இடத்துக்கு போயிடுவீங்கன்றதை மறந்துடாதீங்க. ஸோ ஆண்டவர் வந்தது மன்னிக்க மட்டுமல்ல, ஆண்டவர் வந்தது மீட்க என்று உங்களுக்காக ஒரு
மீட்பர் தாவீதின் ஊரிலே பிறந்துள்ளார். மீட்பர். So he came to deliver you from sin, not only to forgive your sin. இனிமேல் அந்த பாவம் செய்யாமல் இருக்க இந்த 3 நாள் தியானம் உங்களுக்கு உதவட்டும். பாவம் செய்யாமல் இருக்க இனிமேல் பாவம் cannot but எனக்கு ஆசை கூட இல்லை. ஒரு முறை தியானத்துக்கு வந்த ஒரு வாலிப பையன், 20-23 வயசு தான். அந்த பையன் தியானம் முடிஞ்சுட்டு எல்லாம் போன பிறகு அவன் அக்டோபரில் வந்த போது தியானத்துக்கே விருப்பம் இல்லாமல் வந்த பையன், ஜூனில் வந்த போது தியானத்துக்கு விருப்பப்பட்டு வந்த பையன், தியானம் எல்லாம் முடிஞ்சு ஒரு 6 மாதத்துக்கு பிறகு ஒரு மெசேஜ் போடுறான் அந்த வாலிப பையன். ஃபாதர், ஐ வாஸ் இன்டு த சின்ஸ். 2 பாவம் அவன் சொன்னான். அந்த 2 வாலிபத்தினுடைய பாவம், அந்த 2 பாவமும் இப்போ 6 மாசமா ஃபாதர் நான் தியானத்துக்கு வந்த பிறகு அந்த பாவம் செய்யணும்னு கூட எனக்கு தோணக்கூட மாட்டேங்குது ஃபாதர். ஆசையே இல்லை ஃபாதர். அந்த 2 வாலிபத்தினுடைய 2 பாவங்கள் சொன்னா, கன்ஃபெஷனாக சொல்ல, ஆனால் அவன் போட்ட வாய்ஸ் மெசேஜ். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் வாட் த சென்ஸ் ஹி டோல்ட். ஆனால் அந்த 2 பாவமும் சொல்கிறான், என்னால் செய்ய முடியல இல்லை ஃபாதர், எனக்கு செய்ய அது விருப்பமே இல்லை, அது எனக்கு ஒன்று மைண்ட்லேயே வரமாட்டேங்குது. ரொம்ப வருஷமாக அந்த 2 பாவங்களுக்கு நான் அடிமையாக இருந்தேன். ஆனால் அந்த 2 பாவமும் இப்போ நான் செய்யறதில்லை, செய்ய தோன்றதில்லை. 6 மாதம் ஆயிடுச்சு ஃபாதர். இதாங்க டெலிவரன்ஸ். இது இறை வார்த்தை தரும் டெலிவரன்ஸ். மன்னிப்பு மட்டுமல்ல, அதனால உங்களை ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். ஆண்டவர் மன்னிப்பவர் தான், ஆனா அந்த மன்னிப்பின் வழியாக மீட்பு. வேற எங்கேயாவது அந்த வசனம் இருக்கா? இருக்கு. லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 70-71 திருவசனங்கள். இயேசு மன்னிக்க வந்தாரா, மீட்ப வந்தாரா? லூக்கா 1வது அதிகாரம் 70வது வசனம், 71வது வசனம். காக்கா கூட்டில் கல் போட்ட மாதிரி ஆயிப்போச்சு. யாராவது ஒருத்தர் வாசிங்க. ஆ ஆ 76. சாரி, லூக்கா 1:76. குழந்தாய், நீ உன்னதரின் இறைவாக்கினர் எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை. பாத்தீங்களா? வெயிட் புரிஞ்சுதா? பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை. அப்ப இயேசு பாவங்களை மன்னிக்க வந்தாரா? ஆமா. ஆனா பாவங்கள் மன்னிப்பதன் வழியா இயேசு கொடுத்த தெரியுமா? மீட்பு. அப்ப திரும்பவும் பாவம் செய்ய ஒரு வழி கிடையாது, பாவ சங்கீர்த்தனம். அதற்கான ஒரு லைசன்ஸ் கிடையாது, பாவ சங்கீர்த்தனம். அதனால புதன்கிழமை உங்களுக்கு பாவ சங்கீர்த்தனம் இருக்கு, அது ஒரு லைசன்ஸ் கிடையாது. வருஷத்துல ஒரு தடவை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால செய்யறோன்னு வராதிங்க. இதனுடைய தயாரிப்பு, இந்த தியானத்தினுடைய தயாரிப்பு என்பது பாவத்திலிருந்து விடுதலைக்காக, பாவத்திலிருந்து மன்னிப்பிற்காக அல்ல. மன்னிப்பின் வழியாக வரும் மீட்பை பெற்றுக்கொள்ளுங்கள். மன்னிப்பின் வழியாக வரும் மீட்பை பெற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, நம்மளுடைய இன்னைக்கு சொல்ல வந்த டாபிக் உள்ள போறேன். ஐயோ, இதுவரை பிரசங்கமே ஆரம்பிக்கலையா ஃபாதர்? இனிதான் ஆரம்பிக்க போறோம். இது பிளான்லே இல்லாத ஒரு சங்கதி மனசிலிருந்து வந்தது. யாருக்கோ எதுக்கோ ஆண்டவர் சொல்லி இருப்பார். ஏன்னா இது மனசுக்குள்ள இல்லவே இல்லை. திடீர்னு வந்தபோது பாவ சங்கீர்த்தனம்ன்ற ஒரு வார்த்தை வந்த பொழுது இதெல்லாமே டப்பட்டப்பட்டப்பட்டமன் வந்துச்சு. ஓகே, நம்ம இன்னைக்கு கடந்து போக போற பகுதி அப்படின்றது எசாயாவினுடைய புத்தகம் 6வது அதிகாரம். எசாயா 6வது அதிகாரம் எடுத்துட்டீங்களா? நான் வாசிக்கிறேன், கேளுங்க. 1வது வசனத்திலிருந்து. உசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமான அரியணை ஒன்றில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். எப்படி? உசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமான அரியணை ஒன்றில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அவரது தொங்கல் ஆடை கோவிலை நிரப்பி நின்றது. அவருக்கு மேல் செராபீன்கள் சூழ்ந்து நின்றனர். ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் 2 இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டனர். 2 இறக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர். மற்ற 2ஆல் பறந்தனர். ஒருவரை ஒருவர் பார்த்து, படைகளின் ஆண்டவர் தூயவர், 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்ற உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தனர். கூறியவரின் குரல் ஒலியால் வாயில் நிலைகளின் அடித்தளங்கள் அசைந்தன. கோவில் முழுவதும் புகையால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ, நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான்.
தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. அப்ப கவனிச்சிங்களா? இது யாருக்கு ஆண்டவர் அருளுகின்ற ஒரு காட்சி? ஏசாயாவுக்கு ஆண்டவர் அருளுகின்ற காட்சி. ஆண்டவரை பார்த்தேன் அப்படின்னு சொன்னா போதுமே, ஆண்டவர் எனக்கு காட்சி தந்தார்னு சொன்னா போதுமே. அது என்னங்க, அதுல ஒரு அடிஷன். உசியா மறைந்த ஆண்டில். அப்படி ஒரு அடிஷன் தேவையே கிடையாது. உசியா மறைந்த ஆண்டில் நான் ஆண்டவரை கண்டேன். உசியா மறைந்த ஆண்டில். அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? ஆண்டவர் எனக்கு காட்சி தந்தார், ஆண்டவருடைய மாட்சியை நான் கண்டேன், ஐயோ நான் தூய்மை இல்லையே என்று சொன்னா போதுமே. பைபிளில் ஒரு வார்த்தையும் வீணாக எழுதப்பட்ட வார்த்தை கிடையாது. பைபிளில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதனுடைய மீனிங் இருக்கு. எவ்ரி வேர்ட், that could be a place name, that could be a man's name, that could be a character's name, எதுவாக இருந்தாலும் ஒரு வார்த்தை பைபிளில் எழுதப்பட்டால் அதற்கு கண்டிப்பா அதற்கு அர்த்தம் இருக்கு. ஏனெனில் எழுதியது மனிதன் அல்ல, எழுதியது தூய ஆவியானவர் என்பதால். தூய ஆவியானவர் என்பதால் ஒரு வார்த்தை கூட பைபிள்ல வீணான ஒரு வார்த்தை பைபிள்ல கிடையாது. ஒரு ஃபுல் ஸ்டாப் பைபிள்ல கிடையாது. ஒரு பங்க்சுவேஷன் பைபிள்ல கிடையாது. பைபிளை எழுதியது தூய ஆவியானவர் என்பதால் மனிதனுடைய உதவியை வைத்து எழுதினார். அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. பட் பைபிள் இஸ் கம்ப்ளீட்லி ஆத்தர்ட் பை த ஹோலி ஸ்பிரிட். இதனுடைய நூல் ஆசிரியர் யாருன்னு கேட்டீங்கன்னா தூய ஆவியானவர் தான். நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா யாராவது இருக்கலாம். இப்போ எக்ஸாம் எழுதும்போது ஸ்கிரைப்னு எல்லாம் வைப்பாங்க. என்னால் எழுத முடியல, கை உடஞ்சி போச்சு. அப்போ அது எழுதுறதுக்காக பக்கத்தில் ஒருத்தர் வந்தாலும் அவரால் இது எழுத முடியாது, நான் சொன்னாதான் அவங்க எழுதுவாங்க. அப்போ என்னுடைய எக்ஸாம், என்னுடைய மார்க்கு என்னுடையது, எழுதுறது யாராவது இருக்கலாம். அப்ப அவங்களுக்கு புரியும். அப்ப எனக்காக எழுதுறார் ஒருத்தர், ஆனா என்னுடைய மனசு அங்கே வருது. அப்ப தூய ஆவியானவர் மனிதரை வைத்து எழுதிய புத்தகம் பைபிள் என்றால் அதில் ஒரு வார்த்தை கூட வீணானதல்ல. அப்ப இங்க வார்த்தை வருகிறது, உசியா மறைந்த ஆண்டில். உசியா மறைந்த ஆண்டில் நான் ஆண்டவருடைய காட்சியை கண்டேன் என்றால் இந்த உசியா அரசன் யாரு அப்படின்றத தேடி போனோம். இந்த உசியா அரசன் யார் என்பதை தேடி போனால் தெரியும். உசியா மறைந்த ஆண்டில், உசியா இறந்தால் ஆண்டவருடைய காட்சி உங்களுக்கு வரும்னா உசியா இறக்க வேண்டும், ஆண்டவருடைய காட்சியை நீங்கள் காண வேண்டும். உசியா இறக்க வேண்டும், ஆண்டவருடைய மாட்சியின் காட்சியை நீங்கள் காண வேண்டும் என்றால் உசியா என்பவன் மரிக்க வேண்டும், இறக்க வேண்டும். இறக்கும் உசியா யாரு? உசியாவை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ராஜாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா we have to go back to Chronicles. 2 குறிப்பேடு 26வது அதிகாரத்துல உசியா என்னும் அரசருடைய 4 வழிகள் இருக்கு. குரோனிக்கல்ஸ் அப்படின்றது 4 வழிகள், குறிப்பேடு. இந்த 4 வழிகளில் இன்னைக்கும் சிஸ்டர்ஸ்னுடைய கான்வென்ட்ல, ஃபாதர்ஸ்னுடைய ஆசிரமத்தில் எல்லாமே குரோனிக்கல்ஸ் இருக்கும். அந்த குரோனிக்கல்ஸ் அப்படின்றது தெரியுமா, அன்றாடம் என்ன நடக்குது அப்படின்றத எழுதி வைக்கணும். இன்னைக்கு நான் இப்போ இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னா எங்களுடைய சுப்பீரியர் ஃபாதர் கிட்ட குரோனிக்கல் இருக்கு. அந்த குரோனிக்கல்ல எழுதுவாங்க, வர்கீஸ் ஃபாதர் இன்னைக்கு போரூர் சூசையப்பருடைய கோயிலுக்கு போயிருக்கிறார் அப்படின்றது எங்களுடைய குரோனிக்கல்ல வரும். அதான் குரோனிக்கல்ஸ், நாளேடு. இப்போ இவங்க 4 பேர் இன்னைக்கு ரெட்ரீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, அவங்க குரோனிக்கல் இன்னைக்கு இருக்கும். அவங்க சுப்பீரியர் எழுதிடுவாங்க, 4 பேர் இன்னைக்கு ரெட்ரீட்டுக்கு போயிருக்கிறாங்க. குரோனிக்கல்ஸ்ல அது வரும். அப்போ என்னென்ன யாரெல்லாம் செஞ்சாங்க. அப்ப இந்த குறிப்பேடுல ஒவ்வொரு அரசனும் செஞ்சது இருக்கும், ஒவ்வொரு இறைவாக்கினர் செஞ்சது இருக்கும். அப்ப இங்க குறிப்பேடுல 2 குறிப்பேடு 26வது அதிகாரத்துல உசியா என்னும் அரசனுடைய நாள் ஏடு இருக்கு. இந்த உசியா அரசனுடைய நாள் ஏடுல எடுப்போமா, குறிப்பேடு 2 குறிப்பேடு 26வது அதிகாரம் வாசிக்கிறேன், கேளுங்க. 1. பின்னர் யூதாவின் மக்கள் யாவரும் 16 வயதுடைய உசியாவை அவனுடைய தந்தை அமத்சியாவுக்கு பதிலாக அரசனாக நியமித்தனர். அரசர் அமத்சியா தன் மூதாதையருடன் துயில் கொண்ட பின் ஏலோத்தை கட்டி எழுப்பி அதனை யூதாவுக்கு சொந்தமாக்கினவன் இவனே. உசியா அரியணை ஏறிய போது அவனுக்கு வயது 16. எருசலேமில் 52 ஆண்டுகள் அவன் ஆட்சி செய்தான் ராஜாவா. எருசலேமை சேர்ந்த எக்கோலியா என்பவளே அவளுடைய தாய். என் தந்தை அமத்சியாவை போலவே, அப்பாவை போல அவன் ஆண்டவரின் பார்வையில் யாவற்றையும் நேர்மையாக நடந்து கொண்டான்.
இறை அச்சத்தில் தன்னை பயிற்றுவித்த செக்கரியாவின் வாழ்நாள் முழுவதும் உசியா கடவுளையே நாடினான். அவன் ஆண்டவரை தேடிய காலமெல்லாம் கடவுள் அவனுக்கு வெற்றி அளித்தார். பாருங்களேன், அப்பா பையனுக்கு அப்பா ராஜாவா இருந்தார். அப்பா பேர் என்ன? அமட்சியா. அமட்சியா அவனுடைய மகன் தான் உசியா. அமட்சியா அப்படின்ற அரசனுக்கு நல்லா தெரியுது, எனக்கு கேட்டகிசம் எடுக்க முடியாது என்னுடைய பையனுக்கு, அதனால என்னுடைய பையன் வழி தவறி போயிடக்கூடாது. ஆண்டவர் பத்தி அவன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவனுக்கு கேட்டகிசம் எடுக்கணும். கேட்டகிசம் எடுக்கிறதுக்காக பாருங்க, செக்கரியா அப்படின்ற ஒருத்தரை நியமித்திருக்கிறார். ஸோ இஸ் டாட் வெரி வெல் நோஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கேட்டகிசம். அவன் அப்பாவுக்கு தெரியுது என்னுடைய மகனுக்கு என்ன கொடுக்கணுன்றது நல்லா தெரியுது. அவன் நாளைக்கு அரசனாக போறவன், ஆனால் அரசனாகும் அவனுக்கு ஞானம் வேணும். அறிவு மட்டும் இருந்தா போதாது, உலகத்தினுடைய அறிவு இருந்தா போதாது. ஸோ இஸ் அப்பாயிண்டிங் a catechism teacher for him. பேர் செக்கரியா. செக்கரியா இருந்த காலம் முழுவதும், செக்கரியாவுடைய வாழ்நாள் முழுவதும் உசியா நல்ல பையனா இருந்தான். என்னைக்கெல்லாம் அவன் நல்லவனா இருந்தானோ ஆண்டவர் அவனுடைய உயர்த்தி 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 தான் வச்சார். அப்படிதான் அப்பா இறந்துட்டார். இறந்த பொழுது 16 வயசுங்க. 16 வயசு பையன் ராஜாவாகிறான். இன்னைக்கு இந்தியாவில் ஓட்டு போட்டோன்னா என்ன வயசாகணும்? 18 வயசாவது ஆகணும். பாருங்களேன், உங்களுக்கு பக்குவம் இருக்கு, ஓட்டு போட பக்குவம் இருக்கு. ஒருவரை தேர்ந்தெடுக்க பக்குவமே 18 பொழுது, ஒருத்தன் தேர்ந்தெடுக்கப்பட்ட வயசு 16. ஒருத்தனை தேர்ந்தெடுத்த வயசு 16. இன்னைக்கு தேர்ந்தெடுப்பதற்கே வயசு நமக்கு 18 அப்படின்னு நிச்சயிக்கும் பொழுது 16 வயசுல ராஜாவாகிறான். 52 வருஷம் ராஜாவா இருந்தான். ஆண்டவரை தேடிய காலம் எல்லாம், ஆண்டவரை தேடிய காலம் எல்லாம். சிலமே இன்னைக்கு உங்களுடைய பசங்களை பத்தி நீங்க வருத்தப்படுறீங்க, கவலைப்படுறீங்க. ஃபாதர், என்னுடைய பையன் ஆல்டர் பாயா இருந்த ஃபாதர், என்னுடைய பொண்ணு கொயரில் இருந்தது ஃபாதர், இன்னைக்கு என் பையன் தவறி போயிட்டான் ஃபாதர், என்னுடைய பொண்ணு தவறி போயிட்டா ஃபாதர், வேதனைப்படுறீங்க. யோசிச்சு பாருங்க, கடவுளோடு இருந்த காலம் எல்லாம். இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகள் sometimes they are growing in the church but not growing in Christ. டிஃபரன்ஸ் இருக்கு. not growing in Christ but growing in church. கோயிலுக்கு வராங்க, கிருபை செய்வாங்க, ஈஸ்டருக்கு குகையை செய்வாங்க, அங்கே ஆடி ஆடி பாடுவாங்க, பிராக்டிஸ் செய்வாங்க, கொயரெல்லாம் நடத்துவாங்க. you should think whether they are growing in Christ. கோயிலுக்கு வந்ததனால அந்த பையன் நல்லவனா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. கோயிலுக்கு வர்றதுனால, கொயரில் இருக்கிறதுனால ஒரு பொண்ணு நல்ல பொண்ணா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பக்தி வேற, விசுவாசம் வேற. இன்னைக்கு காலையில் நான் ஒரு பையன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். திண்டுக்கல் இருக்கிற பையன், MBA முடிச்சிட்டான். இன்னைக்கு அவன் கோயம்புத்தூர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். வயசு 25. ஏன் அவங்ககிட்ட பேசினேன் அப்படின்னா, இந்த நைட்ரஜல் டைம்ல வந்து திடீர்னு ஒரு தோணல். அந்த தோணல் இருந்து நான் சொன்னேன், ஏன்னா எங்களுடைய இன்னைக்கு புது ஒரு ஃபாதர் வந்திருக்கிறாரு எங்களுக்கு ஒரு மாசமா. அந்த ஃபாதர் வந்து கேரளாவிலே பிறந்து வளர்ந்தவங்க இவங்க எல்லாமே. என்னுடைய 2 அசிஸ்டன்ட்ஸ் இன்னைக்கு இருக்கிறவங்க கேரளாவில் பிறந்து கேரளாவில் வளர்ந்து மலையாள மொழி மட்டும் தெரிஞ்சவங்க. ஆனால் இன்னைக்கு இந்த ஒரு 3 வருஷமா இன்னைக்கு சென்னையில் வந்து படித்து தியாலஜி படித்து இன்னைக்கு தமிழை கற்றுக்கிட்டு தமிழில் போதிக்கிறாங்க, தமிழில் பேசுகிறாங்க, தமிழில் கேட்டகிசம் எடுக்கிறாங்க, தமிழில் புனிதர்களை பற்றி பேசுகிறாங்க. ஒரு நாள் எங்களுடைய இன்னொரு ஃபாதர் கேரளாவிலேருந்து வந்தவர் கேட்டார், என் கூட அங்கேயே வந்துடுறியா, நீ கேரளாக்கே வந்துடுறியான்னு கேட்ட பொழுது அவர் சொன்னார், இல்லை இல்லை இல்லை, நான் தமிழ்நாட்டுக்காக வந்தவன், நான் தமிழ்நாட்டை தான் இருப்பேன், தமிழ் மக்களுக்காக வந்தவர் அப்படின்றார். இங்கேருந்து கேரளான்றது ஒரு 12 மணி நேரம். பட் ஸ்டில் தட் ஃபாதர் டோல், இல்லை நான் தமிழ்நாட்டுக்காக வந்திருக்கிறேன், தமிழ்நாட்டு மிஷினரியாக இருப்பேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு தமிழ் படிச்சுக்கிட்டு தமிழில் போதிக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு அப்போ டப்புன்னு எனக்கு தோணிச்சு. நான் சொன்னேன், உங்கள் வீட்டில் யாராவது இனி ஃபாதராக பசங்க இருந்தாங்கன்னா, அப்படி ஆசைப்படுறாங்கன்னா வென்சென்ஷன் சபைக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்லி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன் நைட்டுஜில் முடிஞ்சு பிளஸ்ஸிங் வந்தபோது அம்மா சொன்னாங்க, ஃபாதர் என்னுடைய அண்ணன் பையன் இந்த மாதிரி ஃபாதர் அவனோட ஆசைப்பட்டுருக்கிறான் ஃபாதர்னு சொல்லி அவனுடைய நம்பரை கொடுத்துட்டு போனாங்க. இன்றைக்கி நான் காலையில் அவங்க கூட பேசினேன். அந்த பையன் சொல்கிறான், ஃபாதர் உண்மையாகவே எனக்கு குருவானவராக ஆசை இருக்குது ஃபாதர், இப்போ கூட அந்த ஆசை ஐம் ஃபுல்லி, நான் வந்துடுவேன் ஃபாதர், இந்த மே மாதம் நான் வந்துடுவேன். 25 வயசு, MBA முடித்த பையன், டிகிரி முடிச்சுட்டு இன்றைக்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அந்த பையன் சொன்ன ஒரு விஷயம், ஃபாதர் இந்த 1 வருஷமாக தான் ஃபாதர் நான் கடவுளை இவ்வளோ ஆழமாக தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ 24 வயசு வரை ஐ வாஸ் அன் எத்தெயிஸ்ட். கடவுள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் நான் ஃபாதர், கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் இருந்தவன் ஃபாதர் நான். அப்படிதான் ஃபாதர் யூடியூப்பை பார்க்க ஆரம்பித்தேன். யூடியூப்பை பார்க்க ஆரம்பித்தவன் நான் பைபிளை திறந்து வாசிக்க ஆரம்பித்தேன் ஃபாதர். உலகம் எதெல்லாமே நிறைய விஷயங்களை போதிக்குது, எதெல்லாம் தப்பு தப்புன்னு எத்திஸ்ட் சொல்கிறாங்களோ, பில்லி சுண்ணியத்தை பற்றி சொல்கிறாங்க, மூட நம்பிக்கை பற்றி சொல்கிறாங்க, இதெல்லாம் பைபிள் ஆல்ரெடி இருக்குன்றது நான் பைபிளை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஃபாதர். இன்னைக்கு அந்த பையன் டெய்லியும் பைபிளை வாசிக்கிறான். ஐ எம் என்கவுண்டரிங் ஜீசஸ் த்ரூ த பைபிள்.
ஆண்டவர் கூட பேசுகிறேன், ஆண்டவர் என் கூட பேசுகிறார். அவ்வளோ ஆழமாக இருக்கிறாங்க. அந்த பையன் சொல்கிறான், ஃபாதர், பக்தி என்பது வேற்று மதத்தினருக்கு ஃபாதர். வேற மதத்திலிருந்து கத்தோலிக்கத்துக்கு கிறிஸ்தவத்துக்கு யாராவது வந்தால் அவங்களுக்கு தான் ஃபாதர் பக்தி வேணும். கிறிஸ்தவத்திலே பிறந்து வளர்ந்தவங்களுக்கு தேவை பக்தி கிடையாது ஃபாதர், நம்பிக்கை அப்படின்றான். எவ்வளோ ஆழமான ஒரு வார்த்தையை அவன் யூஸ் பண்ணான் தெரியுமா? ஃபாதர், கிறிஸ்தவத்திலே பிறந்து வளர்ந்தவங்களுக்கு தேவை பக்தி கிடையாது ஃபாதர். அங்கே போய் மாலை போடுறது, இங்கே போய் மெழுகுத்தி கொளுத்துறது, எதை செய்யறது, அதெல்லாம் பக்தி ஃபாதர். வர வேண்டியது நம்பிக்கை. 25 வயசு பையன், 24 வருஷம் எத்தீஸ்டா வாழ்ந்தவன், இன்னைக்கு 1 வருஷம் ஆண்டவர் தான் வாழ்றான். அவன் சொல்றான், என்னுடைய 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 வசனமே, எனக்கு பைபிளில் பிடிச்ச வசனமே பிலிப்பியர் 1:21, எனக்காக வாழ்க்கையை தந்த கடவுளுக்கு என் வாழ்க்கையை கொடுக்க போறேன் ஃபாதர். அதுதான் என்னுடைய வசனமே. எனக்காக வாழ்க்கையை தந்த கடவுளுக்கு என்னுடைய வாழ்க்கையை கொடுக்க போறேன் ஃபாதர். அதனால தான் ஃபாதர் நான் ஃபாதர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு பைபிளை போதிக்கணும் ஃபாதர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் வழி தவறி போக காரணம் தெரியுமா? they are not brought up in faith, they are being brought up in pious, இல்லையா, piety. பக்தியை கொடுத்து வளர்த்த பார்க்குறோம். பக்தியை கொடுத்து, பக்தி போதாது, பக்தி போதாது, நம்பிக்கை வேணும். பக்தி சில டைம் உலகம் கேட்குற கேள்விக்கு பதில சொல்ல முடியாது. ஆனால் நம்பிக்கை இருந்தால் உலகம் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். பைபிளில் உலகம் கேட்குற கேள்விகளுக்கு பதில் உண்டு. அது நம்பிக்கையிலிருந்து வரணும், உங்களுடைய பக்தியிலிருந்து அல்ல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பினேன், நம்பினேன், என் ஆண்டவரை நம்பினேன், 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 என் ஆண்டவரை நம்பினேன். அப்ப நமக்கு ஆழமா தேவை நம்பிக்கை, பக்தி அல்ல. பக்தி அல்ல, பக்தியினுடைய அடுத்த ஸ்டெப்புங்க. அப்ப ஆல்டர் பாயா வந்த பையன், அவனுக்கு பாராட்டு கிடைச்சிருக்கும். நான்லாம் ஆல்டர் பாயா தான் இருந்தேன். நான் ஆல்டர் பாயா போகும்போது என்னுடைய கோயிலில் எங்கள் அம்மாவை பார்த்து சொல்லுவாங்க, சில டைம் என்ன பார்த்து சொல்லுவாங்க, நல்ல பையன்டா. நான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கோயிலுக்கு போக மாட்டேன், சனிக்கிழமையும் போவேன். அவங்களுக்கு தெரியாது வீட்டில் இழுத்துட்டு போகிறாங்கன்றது. ஆனால் மற்றவங்க வெளியே பார்க்கும் பொழுது வர்கீஸ் வந்து சனிக்கிழமையும் கோயிலுக்கு வர பையன், 5வது 6வது 7வது எல்லாம் படிக்கும் பொழுதும் சனிக்கிழமை கோயிலுக்கு போகிற பையன். வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு நல்ல பையன். வீட்டில் போய் அம்மாவை திட்டது அவங்களுக்கு தெரியாது. வீட்டில் ஒழுங்காக உட்காந்து நான் டிவி பார்த்துருப்பேன். என்னை இழுத்துட்டு கோயிலுக்கு போனியே, ஏன் போனேன்னு வீட்டில் வந்து திட்டுவேன். ஆனால் வெளியே எனக்கு அப்ரிசியேஷன், பாராட்டு கிடைச்சது. அதனால நான் ஆல்டர் பாயா இருந்தேன். நல்லா பாட்டு பாடினேன். அப்போ எனக்கு நான் கொயரில் இருந்தேன். பாருங்களேன், பாராட்டு கிறிஸ்துவம் வேற, பக்தி கிறிஸ்துவம் வேற, நம்பிக்கை கிறிஸ்துவம் வேற. ஆல்டர் பாயா இருந்து எனக்கு பாராட்டு கிடைச்சது, கொயரில் இருந்து எனக்கு பாராட்டு கிடைச்சது. இன்னைக்கு அந்த பாராட்டு எனக்கு வெளியே கிடைக்கும் பொழுது எனக்கு இந்த கடவுள் வேண்டாம், நான் கோயிலுக்கு வர தேவை கிடையாது. இதை விட அதிகமான பாராட்டு எனக்கு வெளியே கிடைக்குது, இதை விட அதிகமான திருப்தி எனக்கு வெளியே கிடைக்குது. சம்டைம்ஸ் அவர் ஃபெய்த் நோ அவர் நம்மளுடைய ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் இட் இஸ் பிகமிங் ஒரு இமோஷனல் ஆக்டிவிட்டி. சந்தோஷம் கிடைக்குது. மாதா சபையில் இருக்கிறேன், மரியன் சேனையில் இருக்கிறேன், பங்கு பேரவையில் இருக்கிறேன், வின்சென்ட் டி பால் சொசைட்டியில் இருக்கிறேன். அது ஒரு மாதிரி போதை கிடைக்குது, நம்பிக்கை கிடையாது. அது ஒரு மாதிரி போதை கிடைக்குது. அந்த போதை என்ன திருப்திப்படுத்துது, அதனால நான் இருக்கிறேன். இந்த திருப்தியை விட வெளியே திருப்தி கிடைக்க ஆரம்பிச்சா நான் ஆல்டர் பாயில் நின்றுடுவேன். யோசிச்சு பாருங்க, இந்த ஆல்டர் பாயா இருந்தவங்க தானே 2 பசங்க 3 பசங்க இருக்கிறாங்க. எவ்வளோ நாள் வருவாங்க கோயிலுக்கு? +2க்கு அப்புறம் வருவாங்களா தெரியல. +2க்கு அப்புறம் இருக்கிற எத்தனை பசங்க இங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டால் தெரியும். இல்லை ஃபாதர் எக்ஸாம் இல்லைனாலும் தியானத்துக்கு வரமாட்டாங்க. நேற்று எங்கேயோ போயிருந்தோம், ஒரு பங்குக்கு போயிருந்தோம் நானும் பிரதரும். அப்போ தியானம் எல்லாம் முடிஞ்ச பொழுது பரிசு கொடுக்கறதுக்காக ஃபாதர் கேட்குறாரு, பங்கு பேரவை உறுப்பினர் யாராவது இருந்தால் வாங்க, கிஃப்ட் கொடுக்கணும் ஃபாதருக்கு அப்படின்னு. ஒரு பங்கு பேரவை உறுப்பினரும் தியானத்துக்கு வரல. இங்க எனக்கு கேட்க தைரியம் இல்லை. பங்கு பேரவையினுடைய ஒரு உறுப்பினரும் தியானத்துக்கு வரல. கொயர் தியானத்துக்கு வர மாட்டாங்க. அவங்கள பாட சொல்லி கூப்பிடுங்க, எல்லாருமே இருப்பாங்க. So it is becoming a profession. It is not becoming an adoration. ஆராதனையுடைய பாகமா மாறல, பகுதியா மாறல. கொயர் என்பது ஆராதனையுடைய ஒரு பகுதி, அது ப்ரொஃபஷன் கிடையாது. கோயிலில் பூசை நடக்கும்போது மட்டும் நாங்கள் வருவோம், கோயிலில் தியானத்துக்கு நாங்கள் வரமாட்டோம். Praise the Lord. Hallelujah. மக்கள், உங்களுடைய பிள்ளைகள் தவற காரணம் பக்தியில சிலரை வளர்க்குறீங்க, இல்லைன்னா பாராட்டு கிடைக்குதுங்க,
அதனால தான் நாளைக்கு வேற ஏதாவது மதத்தில் இருக்கிறவங்களை காதலிக்கிறாங்க, கல்யாணம் பண்றாங்க, போறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு கிடைச்சது என்ன தெரியுமா? பாராட்டு. அவங்களுக்கு கிடைச்சது என்ன தெரியுமா? பக்தி. அவங்களுக்கு கிடைக்காதது என்ன தெரியுமா? விசுவாசம், நம்பிக்கை. எந்த ஒரு சூழ்நிலையிலும் என் ஆண்டவர் இருக்கிறார் என்ற உறவு. இது உறவு இருந்தா உங்களுக்கு தைரியம் அந்த பசங்களை எங்க வேணாலும் யார் கூட வேணாலும் விடலாங்க. எனி டைம் வித் எனிஒன் யூ கேன் சென்ட் யுவர் சில்ட்ரன். வழி தவறி போக மாட்டாங்க. கொடுக்க வேண்டியது நம்பிக்கை. சக்கரியா என்னும் அந்த கேட்டகிசம் டீச்சர் இருந்த வர உசியா நல்லவனா இருந்தான். என்னைக்கெல்லாம் ஆண்டவரை அவன் கீழ்ப்படிந்தானோ ஆண்டவர் அவனை வளர்த்தி 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 கொண்டு வந்தாரு. அப்பா இறந்துட்டாரு, ராஜாவானா. 52 வருஷம் ராஜாவே இருந்தவனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு பாருங்க. 26வது அதிகாரத்துல 15வது வசனம் வாசிக்கிறேன். அம்பு எய்வதற்கும் பெரிய கற்களை வீசுவதற்கும் திறமை மிக்கோரால் கண்டுபிடிக்கப்பட்ட கருவிகளை எருசலேமில் செய்து கொத்தளங்கள் மேலும் கோட்டைகளின் மூளை மேலும் அவற்றை நிறுவினான். அவன் வியத்தகு முறையில் கடவுளிடமிருந்து உதவி பெற்று வலிமை அடைந்ததால் அவனது புகழ் வெகு தூரம் பரவியது. வெகு தூரம். காரணம் என்ன? புகழ் பரவ காரணம் அவன் வியத்தகு முறையில் கடவுளிடமிருந்து உதவி பெற்று வலிமை அடைந்ததால் அவனது புகழ் வெகு தூரம் பரவியது. He became so popular. He became so famous. ஏன் தெரியுமா? கடவுளிடமிருந்து உதவி பெற்ற போதெல்லாம் அவன் உயர்ந்தான், அவன் புகழ் பரவியது, ரொம்ப பாப்புலர் அரசனா மாறினான். அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம், 16வது வசனம். உசியா வலிமை மிக்கவனானான், இருமாப்பு கொண்டான், அது அவனை அழிவுக்கு இட்டு சென்றது. இது புது மொழிபெயர்ப்பு. பழைய மொழிபெயர்ப்புல ரொம்ப அழகா இருக்கும். வலிமை மிக்கவனானான், தான் அழிவுறும் அளவுக்கு ஆணவம் கொண்டான். அங்கதாங்க அடி விழ போகுது அவனுக்கு. எப்படியா? தான் அழிவுறும் அளவுக்கு ஆணவம் கொண்டான். திமிரு தலை மேல ஏறிடுச்சு. கடவுள் கொடுத்தாரு, கடவுள் என்ன உயர்த்தினாரு. இப்ப பாருங்களேன், என்னுடைய உயர்ச்சி மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அது மட்டும்தான் என்னுடைய கண்ணுக்கு தெரியுது. என்னுடைய பணம், என்னுடைய பதவி, என்னுடைய செல்வாக்கு, நான் என்பது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கேழிய என்னை இந்த இடத்துல கொண்டு போய் வச்சது யாரு அப்படின்றத நான் மறந்துட்டேன். கம்ப்ளீட்லி forgot. திமிரு, ஆணவம் தலைக்கு பிடிச்சு உசியா அழிவுறும் அளவுக்கு ஆணவம் கொண்டான். Pride goes before a fall. Pride goes before a fall. உசியா அழிவுறும் அளவுக்கு ஆணவம் கொண்டான். அந்த ஆணவம் எங்கே போய் நிக்குது பாருங்களேன். இவர் ராஜா கோயிலுக்குள்ள வராரு. கோயிலுக்குள்ள வந்து அந்த கோயில்ல குருக்களிடம் சண்டை போடுறாரு. என்னன்னு பாருங்க, தொடர்ந்து வாசிப்போம். தம் கடவுளாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் தூப பீடத்தின் மேல் தானே தூபம் காட்ட ஆண்டவரின் இல்லத்தில் நுழைந்தான். ஆனால் குரு அசரியாவும் அவருடன் ஆண்டவரின் வலிமை மிகு குருக்கள் 80 பேரும் தொடர்ந்து சென்றார்கள். அவர்கள் அரசர் உசியாவை தடுத்து நிறுத்தி அவனிடம், ஓ உசியா, ஆண்டவருக்கு தூபம் காட்டுவது உன் வேலை கிடையாது. தூபம் காட்டுவதற்கென திருநிலைப்படுத்தப்பட்டவர்களும் ஆரோனின் புதல்வர்களுமான குருக்களுக்கே உரிய பணி அது. ஆதலால் திருத்தலத்தை விட்டு வெளியே போ, நீர் செய்வது தவறு, நீர் கடவுளாகி ஆண்டவரால் மேன்மை பெற மாட்டீர் என்றார்கள். பாத்தீங்களா? குருக்கள் சொல்றாங்க, நீ ராஜாவா இருக்கலாம், நீ புகழ் பெற்றவனா இருக்கலாம், நீ ரொம்ப ஃபேமஸா இருக்கலாம், நீ பதவியில் இருக்கிறவனா இருக்கலாம், நீ படிப்பு மிக்கவனாக இருக்கலாம், பணம் இருக்கிறவனா இருக்கலாம், ஆனா உசியா இந்த ஆணவம் நல்லதல்ல. இட் இஸ் கோயிங் பிஃபோர் அ ஃபால். உசியா இந்த ஆணவம் நல்லதல்ல, கோயிலை விட்டு வெளியே போ. தூபம் காட்டுவதற்கு ஆண்டவர் நியமித்தவங்க இருக்கிறாங்க, அவங்கள வச்சு செய். நீ எவ்வளோ விதமான பணக்காரன். சில டைம் சில இடங்கள்ல சில பங்குகள்ல இப்படி ஃபாதர்ஸை புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சுத்தி ஒரு குரூப் இருக்கும், ஸ்க்ரூ பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க இருப்பாங்க. செல்வாக்கு இருக்கிறதுனால, ஒரு குரூப் இருக்கிறதுனால, பணம் இருக்கிறதுனால, பதவி இருக்கிறதுனால, இல்ல அந்த ஜாதியில இருக்கிறதுனால, ஃபாதர் என் ஜாதி தான், ஃபாதர் என்னுடைய குடும்பம் தான், ஃபாதரும் நான் அண்ணன் தம்பி தான், ஸ்க்ரூ கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எத்தனையோ பங்குகள் அழிஞ்சிருக்கு, எத்தனையோ பங்குகள் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. சில டைம் சில குருக்களோட சேர்ந்து யாரையோ கொண்டு வந்து வச்சிருவாங்க. ஸ்க்ரூ கொடுத்து அந்த பங்கு அழிஞ்சுக்கிட்டே இருக்கும்.
உசியானுடைய ஆணவம் பாருங்க, அந்த ஆணவம் வரும்போது இந்த ஃபாதர்ஸ் 80 பேர் சொல்றாங்க, உசியா இது உன்னுடைய வேலை அல்ல, இந்த வேலை செய்வதற்கு குருக்களை ஆண்டவர் நியமித்திருக்கிறார், உன்னுடைய வேலை வெளியே நிறைய வேலை இருக்கு, அண்ட் காட் இஸ் மேக்கிங் யூ மைட்டி, நல்ல விஷயம்தான், ஆனா உன்னுடைய வேலையை மட்டும் செய், நீ செய்யக்கூடாததை செய்யாத. they want him. அப்ப இவனுடைய திமிரு பாருங்களேன், ஆணவம் பாருங்களேன். ஆண்டவர் என்னை இவ்வளவு மாற்றி செஞ்சிருக்கிறாரு, நான் தூபம் காட்டுவேன், நான் செய்வேன். சில விஷயங்கள் நம்ம செய்யக்கூடாது, அது வீட்டில் இருக்கலாம், கோயிலில் இருக்கலாம், திருச்சபையில் இருக்கலாம், உங்களுடைய சமூகத்தில் இருக்கலாம், வேலை செய்யற இடத்துல இருக்கலாம். வாட் யூ ஷுட் நாட் டு யூ ஷுட் நாட் டு, வாட் யூ ஷுட் டு யூ ஷுட் டு. செய்யக்கூடாத சில விஷயங்களை நீங்க செய்யக்கூடாதுங்க, செய்யக்கூடாது. நல்லா பிரசங்கம் வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு போசிங்க நடுவில் பிரசங்கம் வைக்கலாமா? செய்யக்கூடாது. அது திருவழிப்பாட்டு முறையில் வைக்க வேண்டியவங்க. ஃபாதருடைய பிரசங்கம் ரொம்ப மோசமா இருக்கலாம், இருந்தாலும் ஃபாதர் தான் வைக்கணும். அது திருவழிப்பாட்டு முறையில் ஒரு டீக்கனோ இல்லை ஃபாதர் தான் வைக்கணும். வேறையா? ஏன்னா நம்மளுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு, எனக்கு இது இருக்கு, நான் தான் வாசிப்பேன். நீங்க அன்பிய ஒரு தலைவராக இருக்கலாம், அன்பிய தலைவியா இருக்கலாம். அப்ப வாசகம் யார் வாசிக்கணும்? நான் முடிஞ்சிட்டு தான் அடுத்த சான்ஸு, எனக்கு பிறகுதான் அடுத்த சான்ஸு. நீங்க மரியாதை சேனையின் தலைவியா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் 10 மணி யார் ஜெபிக்கணும்? ஜெபமாலையில் நான் தான் ஜெபிக்கணும். நான் ஜெபிச்ச பிறகுதான் அடுத்த ஆளே வாய் திறக்கணும். வேற யாராவது வாய் திறந்தாங்க நான் எழுந்து போயிடுவேன். நான் மரியாயின் சேனை தாழ்ச்சியாக இருக்க வேண்டியது. அந்த தாழ்ச்சியின் இடத்துலையும் பாருங்களேன், முதல் 10 மணி நான் தான் சொல்லணும், வேற யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். சில டைம் கோயிலில் ஜெபமாலை இருக்கும், ஜெபமாலை யார் சொல்லணும்? நான் தான் சொல்லணும். நான் எவ்வளோ வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு நாள் வேற யாராவது சொல்லட்டுமே, விட மாட்டோம். எவ்வளோ வருஷமா ஒரு கோயில் உண்மையாகவே நடந்ததுங்க. 25 வருஷமா ஒருத்தர் வந்து கேட்டகிசம் டீச்சரோட ஹெட் மாஸ்டராகவே இருந்திருக்கிறார். 25 வருஷமா, 24 வருஷம். அந்த டைமில் தான் அந்த புது ஃபாதர் ஒரு வருஷம்லாம் முடிஞ்சது. ஃபாதர் சொன்னார், பிரதர் உங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, நமக்கு வேற ஒரு ஆளை வைக்கலாமே அப்படின்ட்டாருங்க. 24 வருஷமா நான் தான் எச்சமா இருந்தேன். ஒரு ஃபாதர் வந்து என்னை மாற்ற பார்த்துட்டார். என்ன தெரியுமா அவர் பண்ணாரு? இவருடைய மனைவியை வைத்து பாருங்க, பிளான், மனைவியை வச்சு ஃபாதர்கிட்ட பாவ சங்கீர்த்தனத்துக்கு அனுப்பி, பாவ சங்கீர்த்தனத்தில் ஃபாதர் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணாருன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து, ஃபாதருக்கும் சொல்ல முடியாது, ஏன்னா பாவ சங்கீர்த்தனத்தில் பிளான் பாருங்க. அந்த ஃபாதரை அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டார். செய்யக்கூடாத சில விஷயங்கள் நம்ம இன்னைக்கு உலகத்தினுடைய பதவிகளுக்காக, அது உலகத்தினுடைய பதவி கூட கிடையாதுங்க, கேட்டகிஸ்தனுடைய எச்சமுக்காக. ஒரு பங்கு பேரவையில் ரொம்ப வருஷமா இருந்தவர், பங்கு பேரவையில் இருந்து பிரசிடெண்டாகவே இருந்தவர். ஒரு பொது ஃபாதர் வந்த போது, இல்லை நம்மளுடைய டயசிஸ்ல இப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி, இங்கே இல்லை, இன்னொரு மறை மாவட்டம், வெளிநாட்டில் ஒரு மறை மாவட்டம், ஓகேவா, அந்த மறை மாவட்டத்தில் அவர் வந்து புது ஃபாதர் வந்த போது, இல்லை நமக்கு டயசிஸ்ல நமக்கு ஒரு இது இருக்கு, வரைமுறை இருக்கு, அதன்படி நமக்கு இவ்வளவு வருஷங்கள் இது மாறிக்கிட்டே இருக்கணும், எலெக்ஷன் வைக்கணும். அவர் சொன்னார், இல்லை நான் வருஷக்கணக்காக இங்கே இருக்கிறேன், நான் தான் பங்கு பேரவையில் இருப்பேன், நான் தான் பங்கு பேரவையோட பிரசிடெண்டாகவே இருப்பேன், வேற யாரும் இதுக்குள்ள நுழையவே கூடாது, வரவே கூடாது. ஆனால் ஃபாதர் முடிவு பண்ணார், இல்லை அது டயசிஸ் படி போட்டோம், எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே பங்குல, நீங்கள் மட்டும்தான் பிரசிடென்ட், நீங்களும் எலெக்ஷனுக்கு இல்லைங்க, நீங்கள் நின்று ஜெயிச்சிங்கன்னா ஓகே ஃபைன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் அது வரைமுறை படி போகணும், ரூல்ஸ் படி போகணும்னு முடிவெடுத்தாங்க. எலெக்ஷன் நடந்தது. எலெக்ஷனில் இவரும் கேண்டிடேட்டாக நின்னாரு, தோத்துட்டார். இவரை விட சின்ன வேற ஒரு பையன் ஜெயிச்சிட்டான். இவரால் தாங்கவே முடியல, கோயிலுக்கு வரதை நிறுத்தினாரு. கோயிலுக்கு எதிராக கேஸ் கொடுக்க போயிட்டார். கேஸ் கொடுத்துட்டு என்ன தெரியுமா பண்ணாரு? இந்த கோயில் இருக்கிற இடம் புறம்போக்கு நிலம், இடிச்சு தள்ளிடுங்கன்றார். இடிச்சு தள்ளிடுங்க அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுத்துட்டார். அப்போ இவ்வளோ நாள் இவர் ஜெபிச்ச கோயில், இவர் திருப்பலியில் பங்கெடுத்த கோயில், எத்தனையோ மக்களுடைய கண்ணீர் விழுந்த கோயில், எத்தனையோ மக்களுடைய ஜெபம் இருந்த கோயில், எத்தனையோ பேருடைய உழைப்பு இருக்கிற கோயிலை இடிச்சு தள்ளிடுங்கன்னு சொல்லி கேஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருந்தார். செய்யக்கூடாத சில விஷயங்களை செய்யக்கூடாதுங்க. நம்மளுடைய ஆணவம் தலைக்கு பிடிக்கும் பொழுது நம்ம என்ன செய்யறோன்னே தெரியாது. திமிரு, அந்த திமிரு தலைக்குள்ள போச்சுன்னா என்ன செய்யறோன்னே தெரியாது. இந்த உசியா அழிவுறும் அளவுக்கு ஆணவம் கொண்டான். அவன் உள்ள போறான், தூபம் காட்டுவேன்னா, நான் தூபம் காட்டாதன்னு குருக்கள் சொல்றாங்க, காட்டுவேன் சொல்லி அவர் செய்யற அந்த விஷயம். தொடர்ந்து வாசிப்போம் 19வது வசனம். அப்பொழுது உசியா சினமுற்றான், இவ்வாறு அவன்
தூப கலசத்தை கையில் பிடித்து கொண்டே குருக்கள் மேல் சினமுற்ற போது அவர்களுக்கு முன்பாக ஆண்டவரின் இல்லத்தில் தூப பீடத்திற்கு அருகில் அவனுடைய நெற்றியில் தொழுநோய் கண்டது. ஏன் நான் சொன்னல, பைபிள்ல ஒரு வார்த்தையும் வீணான வார்த்தை கிடையாது. அவனுக்கு தொழுநோய் வந்ததுன்னு சொன்னா போதுமே, கையில வந்தது, காலில் வந்தது, இங்க வந்ததுன்னு ஏன் அந்த இடத்த குறிப்பிடணும்? அப்ப எங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க? உசியாவினுடைய நெற்றியில் தொழுநோய் காணப்பட்டது. ஏன் ஆண்டவர் கையில கொடுக்காம, காலில் கொடுக்காம, இடுப்புல கொடுக்காம, முகத்துல கொடுக்காம, வேற எங்கேயாவது கொடுக்காம நெத்தியிலே போட்டார் ஆண்டவர்? ஏன் ஆணவம் நெத்தியில தான் இருக்குதா? தலையில இருக்குதா? ஏன் நெத்தியில போட்டாரு? ஞானஸ்நானம் வாங்கினாரா? எல்லாருக்கும் தெரியணும், எல்லாருக்கும் தெரியும். முகத்துல போட்டாலும் போதுமே, கன்னத்துல போட்டா போதும் இருக்குமே. ஏன்னா தலையில ராஜாவுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. ராஜாவுக்கு கேட்கிறது என்ன? உன்னுடைய ஆணவம், உன்னுடைய கிரீடம். இவ்வளவு நாள் உன்னுடைய தலையை பார்த்தவங்க உன்னுடைய கிரீடத்தை பார்த்தாங்க. இனி உன்னுடைய தலையை பார்க்கிறவங்க கிரீடத்தை கிடையாது, கிரீடத்திற்கு தொழுநோயை பார்ப்பாங்க. எதை வைத்து நீ ஆணவம் கொண்டாயோ அதுவே உனக்கு அடி தரும். எதன் மீது நீ ஆணவத்தை வைத்தாயோ அதுவே உனக்கு அடியாக மாறும். இஸ்ரவேல் பார்ந்தவர்களே, ஒரு முறை ஒரு 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 பாப்புலர் மிஷனுக்கு போன பொழுது, அங்கே அந்த பாப்புலர் மிஷன் ரெட்ரீட்டுக்கு போன பொழுது ஒரு பங்குக்கு ஒரு வீட்டுக்கு போகிறோம். அப்போ ஃபாதர் சொன்னார், நான் அந்த ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் ஃபாதர். அங்கே இருக்கிற ஒருத்தரை நான் எப்போவுமே சொல்லுவேன், கோயிலுக்கு வாங்க கோயிலுக்கு வாங்கன்னு. அவர் வீட்டு அந்த தலைவர் வரவே மாட்டார் ஃபாதர் கோயிலுக்கு. நீங்களும் போகும்போது கொஞ்சம் இன்வைட் பண்ணிட்டு வாங்க, ஞாயிற்றுக்கிழமை போசிக்காவது வர சொல்லுங்க. நாங்கள் போன போது அந்த மனுஷனை பார்த்தோம். மனுஷனை பார்த்த பொழுது, எங்க கோயிலுக்கு பிரதர் நீங்கள் வரதில்லைன்னு கேட்டபோது, அவர் ஃபாதர் கிட்ட, பங்குசாமி கிட்ட சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் ஏன் கோயிலுக்கு வரணும் ஃபாதர், எனக்கு எல்லாமே இருக்கு. என்னுடைய பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ தெரியுமா ஃபாதர்? 75 லட்சம். ரிட்டையர் ஆகிருக்கிறவர் காசு அவ்வளோ சேர்த்து வச்சிருக்கிறார், 75 lakhs. என்னுடைய பேங்க் பேலன்ஸ் இருக்குது ஃபாதர். நான் ஏன் ஃபாதர் கோயிலுக்கு வரணும்? எனக்கு எல்லாமே இருக்கு. நான் கோயிலுக்கெல்லாம் வரமாட்டேன், நான் பூசைக்கெல்லாம் வரமாட்டேன். 75 லட்சம் இருக்குது ஃபாதர் பேங்க்ல. ஃபாதர் சொன்ன போது இவர் சொன்ன பதில், பாப்புலர் மிஷனுக்கு நாங்கள் ரெட்ரீட்டுக்கு போன பொழுதும், அந்த இன்வைட்டுக்கு வீட்டுக்கு போன பொழுதும் சொன்ன பதில், 75 லட்சம் எங்களுடைய பேங்க்ல இருக்குது ஃபாதர். நான் ஏன் ஃபாதர் ஆண்டவரை தேடி வரணும்? இதெல்லாம் சொல்லி முடிச்சு வித்தின் அ மந்த், ஒரு மாசம் முடியலனுங்க, அவருக்கு பிளட் கேன்சர் தென்பட்டது. இந்த கேன்சருடைய சிகிச்சையை செஞ்சு 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 75 லட்சமும் கரைஞ்சு போச்சு. 75 லட்சமும் கரைஞ்சு போச்சு. இப்போ உங்களுக்கு தோணும், ஐயோ ஆண்டவர் அவரை 75 லட்சத்தை கொடுக்கறதுக்காக ஆண்டவர் இப்படி செஞ்சார் அப்படி செஞ்சிட்டார். கிடையாதுங்க. ஆண்டவர் அடித்தது அவருடைய பணத்தை அல்ல, ஆண்டவர் அடி கொடுத்தது அவருடைய பணத்தில் அல்ல. ஆண்டவர் அடி கொடுத்தது நீ உன்னுடைய ஆணவத்தை நீ எங்கே வைக்கிறையோ அங்கே ஆண்டவர் அடி கொடுப்பார். உன்னுடைய பாவத்தை தான் ஆண்டவர் அடிப்பார். ஆனா அந்த பாவம் எதனால் வருகிறதோ அது அடி வாங்கும். ஆண்டவர் பாவத்தை அடிப்பார். ஏனெனில் ஆண்டவருக்கு பாவியை தேவை. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை அடிக்கலன்னா நீங்க நரகத்துல போய் அடி வாங்குவீங்க. நீங்க உங்களுடைய பையனை இன்னைக்கு அடிக்கலனா நாளைக்கு அவன் போலீஸ்காரங்கிட்ட இருந்து அடி வாங்குவான். இன்னைக்கு நீங்க உங்களுடைய பையனை தண்டிக்கலனா நாளைக்கு அவன் கோர்ட்ல போய் தண்டனை வாங்குவான். நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப தண்டிப்பீங்களா இல்ல போலீஸ்காரங்கிட்ட விடுவீங்களா? இப்போ நீங்க தண்டிப்பீங்களா இல்ல நாளைக்கு ஜட்ஜு கிட்ட போய் நிக்கட்டும்னு சொல்லி விட்டுருவீங்களா? நீங்க செய்யறதானே ஆண்டவர் செய்யறாரு. நீங்க ஒரு பாவத்தை செய்யும்பொழுது ஆண்டவர் உடனே அடிப்பார். அந்த பாவத்தை அடிக்கும் பொழுது அந்த பாவம் எதனால் வருகிறதோ அது அடி வாங்கும். ஆண்டவர் அடிப்பது பணத்தை அல்ல, ஆண்டவர் அடித்தது ஆணவத்தை. ஆனால் ஆணவத்தை அடித்த பொழுது ஆணவம் எதன் மேல் வைத்தாயோ அது அடி வாங்கும். எனக்கு எல்லாம் என்னுடைய கணவன் நினைச்சீங்கன்னா உங்களுடைய அந்த சுயநலத்தை ஆண்டவர் அடிப்பாரு. அடி வாங்குறது யாரு? கணவர். என் பையன் எல்லாமே பார்த்துப்பான் ஃபாதர், எனக்கு 2 ஆம்பளை பசங்க ஃபாதர். ஆண்டவர் அந்த திமிர் அடிப்பார். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஏன் தான் இதுங்களை பெத்தேனோ ஃபாதர், எனக்கு 2 ஆம்பளைங்க பசங்க ஃபாதர், அவங்க நல்லா பார்த்துப்பாங்க ஃபாதர். அதனால வீட்டில் ஜெபம் இல்லை, ஜெபமாலை இல்லை, பைபிள் வாசிக்கிறது இல்லை, எதுவுமே கிடையாது. ஏன்னா நீங்க நம்பிக்கை வச்சது உங்களுடைய 2 ஆம்பளை பசங்க மேல. அந்த ஆம்பளை பசங்களால நீங்க அடி வாங்குவீங்க. உங்களுடைய ஆரோக்கியத்து மேல சிலவங்க சொல்றதை கேட்டிருக்கீங்களா? எனக்கு 60 வயசு ஆகுது,
இதுவரை நான் ஆஸ்பத்திரிக்கு போனதே இல்லை தெரியுமா, இதுவரை நான் மருந்து சாப்பிட்டதே இல்லை தெரியுமா. சொன்ன பிறகு டெய்லி மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க வேண்டியது வரும். சொன்ன பிறகு மாசம் மாசம் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது வரும். நீங்க எதில் ஆணவத்தை வைத்தீர்களோ அது அடி வாங்கும். ஆண்டவர் ஆணவத்தை தான் அடிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் பாவத்தை அடிப்பார். எதில் பாவத்தை வைத்தாயோ அது அடி வாங்கும். இன்னைக்கு அடி வாங்கி உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா நீங்க அடி வாங்கினதை பத்தி யோசிக்க கூடாதுங்க, எதுக்காக அடி வாங்குனீங்கன்னு யோசிக்கணும். அதான் பாவ சங்கீர்த்தனம். அப்ப புலம்ப மாட்டீங்க, ஃபாதர் பையன் இப்படி இருக்கிறான், ஃபாதர் பொண்ணு இப்படி இருக்குது, ஃபாதர் குடும்பம் இப்படி ஆச்சு, ஃபாதர் வேலை இப்படி போயிடுச்சு, ஃபாதர் திருமணம் ஆகல, ஃபாதர் குழந்தை இல்லை, ஃபாதர் வேலை போயிடுச்சு, ஃபாதர் இல்ல வேலையில சம்பளம் இல்லை, ஃபாதர் நோயாளி ஆயிட்டேன், ஃபாதர் புலம்ப மாட்டீங்க, புலம்ப மாட்டீங்க. இஃப் யூ கோ டு த ரூட் ஆஃப் யுவர் சின், the consequences, நீங்க இன்னைக்கு உங்களுடைய கான்சிக்வன்சஸ்ல அதனுடைய பலன் நினைக்கிறீங்க, கான்சிக்வன்சஸ்ல நிக்காதீங்க. go to the roots. நீங்க எவ்வளவுதான் செடிக்கு எவ்வளவுதான் உரம் போட்டு நல்லா செடி வளரும் நீங்க நினைச்சாலும் சில டைம் அது வளராது, சில டைம் அது காய்க்காது, சில டைம் அது பூக்காது. ஏன் தெரியுமா? அதுக்கு கீழே கரையான் அடிச்சுக்கிட்டு இருக்கலாம். ரூட்ல பிரச்சனை இருக்கு. நீங்க தண்ணி ஊத்துறீங்க, நீங்க சாப்பாடு போடுறீங்க, நீங்க வளம் போடுறீங்க, உரம் போடுறீங்க, எல்லாமே போடுறீங்க, ரூட் சரியா இருக்கா? if the root is not good, you are seeing the consequences. ஏன் இதுல காய்க்க மாட்டேங்குது, ஏன் இதுல பூக்க மாட்டேங்குது, ஏன் இதுல ஒரு it is not fructifying, ஏன் இதுல ஒரு பழம் வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்க. நான் சொல்றது ரூட்டுக்கு போங்க. இன்னைக்கு இருக்கிற விஷயத்தை புலம்பாதீங்க. இந்த புலம்பலுக்கு காரணமான ரூட்டுக்கு போங்க, வேருக்கு போங்க. அந்த வேரால் வந்த வினை இது. நீங்க வினையில் நிக்கிறீங்க. எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு திருமணம் ஆகல, எனக்கு குழந்தை பிறக்கல, எனக்கு நோயாளியா இருக்கிறேன், இல்லைன்னா என்னால் படிக்க முடியல. many things could be your intentions, your prayer intentions. உங்களுடைய விண்ணப்பங்கள் பலதாக இருக்கலாம். ஆனால் அந்த பலதான விண்ணப்பங்களுக்கு ஏதாவது ஒரு ஆணவம். ஆணவம் என்பது it is out of the 7 capital sins. 7 தலையான பாவங்களிலே தலையானது pride. 7 தலையான பாவங்களில் தலையானது திமிரு, அகங்காரம். அப்ப எவ்வளோ ஒரு பாவத்தை பத்தி நம்ம டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க. pride is the first of the capital sins. 7 தலையான பாவங்களிலே தலையானதுங்க, உங்களை அழிக்காம விடாதது. தாழ்ச்சி என்பது இல்லைனா ஆணவம் என்பது இருக்கு அப்படின்னா கடவுள் தந்ததல்ல அப்படின்னு இருக்கும் பொழுது, ஏதோ ஒரு உலகத்தில் வாழும் பொழுது நானும் காயப்படுவேன், நானும் காயப்படுத்தி கொண்டே இருப்பேன். ஆண்டவர் தந்த உடல், ஆண்டவர் தந்த உயிர், ஆண்டவர் தந்த உறவுகள், ஆண்டவர் தந்த உணவு, ஆண்டவர் தந்த அழகு, ஆண்டவர் தந்த அறிவு, ஆண்டவர் தந்த படிப்பு, ஆண்டவர் தந்த குடும்பம், ஆண்டவர் தந்த பிள்ளைகள். it is everything given by God. Lord, I am very thankful to you, I am grateful to you. ஆண்டவரே உனக்கு நன்றி சொல்லாமல் இருக்க எனக்கு காரணங்கள் இல்லை. everything and anything I received from him. ஆண்டவரே நன்றி 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 நன்றி. எல்லா ஊர்ல ரெகுலரா நைட் விசில் வரவங்களுக்கு தெரியும், நம்ம இங்க கத்து கொடுக்கிற ஒரு ஜெபமே தேங்க்ஸ் தான். இப்ப இந்த நைட் விசில்ல கூட யாரோ ஒரு சாட்சியம் சொன்னாங்க, கிடைக்கல ஆனா கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி சாட்சியம் நன்றி 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 சொல்ல ஆரம்பிச்சாங்க, பிரேயர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆண்டவரே எனக்கு கிடைச்சதுக்கு நன்றி. டிசம்பர் 31 அந்த சாட்சியை நான் மறந்துட்டேன். ஒன்றும் கிடைக்கல ஆனா கிடைக்குன்ற நம்பிக்கை நன்றி சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா கிடைச்சது. நன்றி சொல்ற ஒரு ஜெபம் இருக்கு. ஆண்டவர் தருவார் என்ற நம்பிக்கை எனக்கு உரியதானால் ஆண்டவர் தருவார். ஆண்டவரே தாட்சியா நிற்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ இஸ் a real prayer. திருப்பலி என்ன? தேங்க்ஸ் கிவிங், யூக்கரிஸ்டியா. நன்றி. ஆண்டவர் செய்ததற்கு நன்றி, ஆண்டவர் செய்ய போவதற்கு நன்றி. தாழ்ச்சி இருக்கிற உள்ளத்துக்கு மட்டும்தான் நன்றி சொல்ல முடியும். உசியா இஸ் ஈக்குவல் டு ஆணவம். நெத்தியில கொடுத்தாரு. எது உன்னுடைய ஆசீர்வாதமாக இருந்ததோ அதுவே உன்னுடைய சாபமா மாறும். எது உன்னுடைய ஆசீர்வாதமா இருக்கோ அதுவே உன்னுடைய சாபமா மாறும். எதுல நீ சிரிச்சியோ அதுலேயே நீ அழுவ. ஆண்டவர் இல்லாம நீ சிரிச்சிருந்தனா அதுவே உன்னை அழ வைக்கும். இன்னைக்கு நீங்க ஏதாவது விஷயத்துல அழுவுறீங்கன்னா அதற்கு காரணம் ஆண்டவர் இல்லாம நீங்க அதை பயன்படுத்தி இருக்கலாம். ஆண்டவர் இல்லாம நீங்க அதில் மகிழ்ச்சி கொண்டு இருந்திருக்கலாம். Praise the Lord. Hallelujah. சத்தமா Hallelujah. 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 ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம இப்ப Hallelujah சொல்றோம், நம்ம இப்ப Praise the Lord சொல்றோம், ஆண்டவரே துதின்னு சொல்றோம். ஆண்டவரை மாட்சிப்படுத்துறதால ஆண்டவருடைய மாட்சி மேலே போகுமா? நீங்கள் மாட்சிப்படுத்துவதால் ஆண்டவர் மாட்சி அடைவாரா? நீங்க அல்லேலூயா சொல்லும் பொழுது ஆண்டவர் மாட்சி அடைவாரா? இல்லையா? அடைவாரா?
நீங்கள் ஆண்டவரை துதிப்பதால் ஆண்டவர் துதி கொஞ்சம் மேலே போகுமா? இல்லை. நீங்கள் மாட்சிப்படுத்துவதால் ஆண்டவருடைய மாட்சி மேலே போகாது. போகுமா போகாதா? போகும், போகும். நீங்கள் மாட்சிப்படுத்துவதால் ஆண்டவருடைய மாட்சி மேலே போகுமா? போகுமா போகாதா? போகாது, போகும். சரி, கொஸ்டினை மாற்றி கேட்குறேன். நீங்கள் மாட்சிப்படுத்தவில்லை என்றால் ஆண்டவருடைய மாட்சி கீழே போகுமா? போகுமா போகாதா? போகாது. அப்ப நீங்க ஆண்டவரை மாட்சிப்படுத்துறதுனால மேலே போகுமா? போகாது. அப்ப ஆண்டவரை நீங்கள் மாட்சிப்படுத்தினால் மேலே மாட்சி போகாது. ஆண்டவரை நீங்க மாட்சிப்படுத்தலைன்னா ஆண்டவருடைய மாட்சி கீழே போகாது. அப்புறம் எங்க ஆண்டவரை மாட்சிப்படுத்தணும்? அப்புறம் எங்க அல்லேலூயா சொல்லணும்? அப்புறம் எங்க துதி 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 துதி? ஏன் இந்த கரிஸ்மேட்டிக் வே ஆஃப் ப்ரேயிங் எல்லாம் கையை தூக்குறோம், துதிக்கிறோம், கத்துறோம், புலம்புறோம், ஆர்ப்பரிக்கிறோம்? ஏன் இதெல்லாம் செய்யணும்? ஆண்டவர் மாட்சியானவர். நீங்க ஏன் மாட்சிப்படுத்துறீங்கன்னு கேட்குறேன். நீங்க மாட்சிப்படுத்துவதால் ஆண்டவருடைய மாட்சி மேலேயும் போகாது. நீங்க மாட்சிப்படுத்தலைன்னா ஆண்டவருடைய மாட்சி கீழேயும் போகாதுன்னா நீங்க ஏன் ஆண்டவரை மாட்சிப்படுத்தணும்? சொல்றாங்களா? ஓகே. அப்போ மாசல் என்ன பேர் சொல்றாங்க? ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எந்நேரமும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நான் ஆண்டவரை மாட்சிப்படுத்துவதால் ஆண்டவருடைய மாட்சி மேலே போகாது. நான் ஆண்டவரை மாட்சிப்படுத்தாததால் ஆண்டவருடைய மாட்சி கீழே போகாது. ஆனால் நீங்கள் ஆண்டவரை மாட்சிப்படுத்தும் பொழுது உங்களுடைய மீட்பிற்கு அது காரணமாகிறது. When you say thanks to God, you acknowledge that you have received it from God. நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் பொழுது, ஆண்டவரே நான் உன்னிடமிருந்து அதை பெற்றுக்கொள்கிறேன் என்று நீங்க அதை அங்கீகரிக்கிறீங்க. அங்கீகரிக்கும் பொழுது ஆண்டவருடைய திட்டப்படி, ஆண்டவருடைய கீழ்ப்படிதலின்படி நீங்கள் அதை பயன்படுத்துகிறீர்கள். அப்போ உங்களுக்கு ஆணவம் இருக்காது. நீங்க டபுள் பிஹெச்டியா இருக்கலாம், பட் யூ வில் பி வெரி ஹம்பிள் பர்சன். மாதாவை பாருங்களேன். அன்னைமரியாள், கன்னிமரியாள் கடவுளுடைய தாயா இருந்தாங்க. ஆனா அன்னைமரியாளுக்கு அந்த திமிரு இல்லவே இல்லை. 5 அப்பத்தை 5000 பேருக்கு மேல ஆண்டவர் கொடுத்தாருங்க. உங்க பையன் தான் அதை செய்யறான்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க நீங்க? இதெல்லாம் விடுங்க. உங்க பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டாங்க ஸ்கூல்ல, நீங்க அந்த பிடிஐ மீட்டிங் போறீங்க, எப்படி போவீங்க நீங்க? உங்க பையன் ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டான், அந்த பிடிஐ மீட்டிங் போறீங்க, எப்படி போவீங்க? போவே மாட்டோம் இல்லையா? இனி உங்க பையன் தாங்க ஸ்கூல் ஃபர்ஸ்ட், எப்படி போய் நிப்பீங்க? உங்களுடைய அந்த ஆடை அலங்காரமோ, அந்த நீங்க போறது, அந்த சென்ட் வாசனை, யாரா அது போறாங்க, அந்த சென்ட் வாசனை அவங்க திரும்பி பார்ப்பாங்க, என் பையன் தான் தெரியுமா, என் பையன் தான் அது. அந்த ஸ்டேஜில் உட்காந்து அந்த பாட்டு பாடுறது யார் தெரியுமா, என் பையன். அங்கே டான்ஸ் ஆடுறது யார் தெரியுமா, என் பொண்ணு. இப்படி சொல்லி என் பையன் என் பொண்ணு. எங்கே? ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினதுக்கு, ஒரு 100க்கு 100 வாங்கினதுக்கு, அழிஞ்சு போகிறத வாங்கினதுக்கு இவ்வளோ கொண்டாடுறீங்கன்னா, 5 அப்பத்து 5000 பேருக்கு மேலே கொடுத்த பொழுது நீங்கள் தான் ஒரு அம்மாவாக இருந்தா, உங்கள் பையன் தான் அதை செஞ்சுருந்தா என்ன பண்ணி தெரியுமா? ஒரு சேர் எடுத்து போட்டு அங்கே போய் உட்காந்துட்டு, ஏய் பீட்டர் அங்கே கொஞ்சம் கொடு, ஏய் யூதா தோ அங்கே கிடைக்கல பாஸ். என் பையன் கொடுத்த அப்போ 5 அப்பத்தை 5000 பேருக்கு மாற்றினது யாரு? என் பிள்ளை. நம்மளா இருந்தால் அந்த சீப்பாக செஞ்சுருப்போங்க. மாதா அந்த பக்கமே வரலை. தட் வாஸ் மதர் மேரி. தட் வாஸ் அ ஹியூமிலிட்டி ஆஃப் மதர் மேரி. அன்னை மரியாளுடைய தாழ்ச்சி அதாங்க. அவ்வளோ மேலே இருந்ததுனால தான் அவ்வளோ தாழ்ச்சியாக இருந்தாங்க. ஆண்டவர் தான் என்னை மேலே வச்சார்னு பாட்டு பாடிட்டாங்களே. இதற்கு எனக்கு தகுதி கிடையாது. ஆண்டவர் எனக்கு, இதெல்லாமே ஆண்டவர் கொடுத்தது. இது என்னுடைய விண்ணக தந்தை கொடுத்தது. பாருங்க, இதாங்க தாழ்ச்சி. When you acknowledge that everything you have received it from God, that is humility. நீங்க பணக்காரா இருப்பது தவறு அல்ல, ஆனால் அந்த பணம் ஆண்டவரிடமிருந்து வந்தது அப்படின்னு நீங்க நினைக்கும் பொழுது தாங்க அது உண்மை. நான் சம்பாதிச்சு நீங்க என்னைக்கு நினைக்கிறீங்களோ நீங்க விழுந்துட்டீங்க.
ஆண்டவர் எனக்கு ஆரோக்கியம் தந்தான்னு சொல்லுங்க, ஆரோக்கியமா இருங்க, கடைசி வர 100 வயசு வர நல்லா வாழுங்க. ஆண்டவருடைய விருப்பம் அதுதான். ஆரோக்கியமா இருங்க, நோய் இல்லாம வாழுங்க. Your God, your dad wants you to be healthy and you to live long, but acknowledge that you have received it from God. உங்களுடைய ஆண்டவர் அதாங்க தாழ்ச்சி. உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ உலகத்தினுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் தருவார், தந்திருக்கிறார். ஆனா ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, இது ஆண்டவர் தந்தார், உங்களுடைய மீட்பிற்கு அது காரணமாகும், உங்களுடைய மீட்பிற்கு அது காரணமாகும். when you acknowledge, ஆண்டவர் எனக்கு இந்த ஆரோக்கியத்தை தந்தார், ஆண்டவர் எனக்கு இந்த மனைவியை தந்தார், ஆண்டவர் எனக்கு இந்த கணவனை தந்தார், ஆண்டவர் எனக்கு இந்த பிள்ளைகளை தந்தார், ஆண்டவர் எனக்கு இந்த வேலையை தந்தார், ஆண்டவர் எனக்கு இந்த வீடை தந்தார், அது வாடகை வீடா இருக்கலாம், சொந்த வீடா இருக்கலாம், ஆண்டவர் எனக்கு இந்த திறமையை தந்தார், ஆண்டவர் எனக்கு இந்த அறிவை தந்தார், நான் படிக்க முடியாம இருந்தேன், ஆண்டவர் எனக்கு தந்தார், ஆண்டவர் தந்தார் அப்படின்னு இருக்கும் பொழுது இந்த தாழ்ச்சி இருக்கும். உசியாவுக்கு இல்லாம போனது, 52 வருஷம் அரசனா இருந்தவனுக்கு இல்லாம போனது தெரியுமா? இந்த தாழ்ச்சி, உசியா ஆணவம். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, அப்பா அமட்சியா இறந்த பொழுதுதான் உசியா ராஜாவானார். ஆனா உசியா உயிரோடே இருந்த பொழுது மகன் யோத்தாம் ராஜாவாயிட்டான். என்ன ஒரு கொடூரம் பாருங்களேன். அப்பா இறந்த பொழுது ராஜாவான உசியா, ஆனால் உசியா உயிரோட இருந்த பொழுதே மகன் அரசனாயிட்டான். அரசனானான் மட்டும் கிடையாதுங்க, அப்புறம் இவன் வெளியே தலை காமிக்க, பிகாஸ் தொழுநோய் இருக்கிறவனுக்கு யூத மதத்திலே இடம் அப்படின்றது வெளியே, வீட்டுக்கு வெளியே கூட கிடையாதுங்க, ஊருக்கு வெளியே. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு அரசன், அரசாட்சி செய்தவன், உலகமெல்லாம் புகழ் பெற்றவன். He was so famous but he became so infamous. He was so famous but he became so infamous. புகழ் பெற்றவன், அனைத்து புகழையும் அடைந்தவன். ஆனா இன்னைக்கு பாருங்களேன், எப்படி ஒரு மனுஷன் இருக்க கூடாது என்பதனுடைய ஒரு சாட்சியா மாறினான், எப்படி ஒரு மனுஷன் இருக்க கூடாது என்பதனுடைய உதாரணமா மாறினான், எப்படி ஒரு மனுஷன் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்னு வைக்கிற அந்த சாட்சியா இருக்க வேண்டியவன் எப்படி நீ இருக்க கூடாது அப்படின்ற ஒரு உதாரணமா மாறிட்டாங்க. இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், எத்தனை வருஷம் முன்னால இருந்த அரசன் எப்படியெல்லாம் சொல்லியிருக்கலாம் அவனை பத்தி, ஆனா இன்னைக்கு நம்ம அவனை பத்தி எப்படி பேசுறோம் பாருங்க. He was so famous but he became so infamous because he got that, அந்த pride, அவனுடைய ஆணவம். செத்துட்டாருங்க, இறந்த போது கூட அவரை வச்ச இடம் பைபிள் பாருங்களேன், அவங்களுடைய அரசர்கள் மூதாதையர்கள் இப்படிதான் அவங்களை வைக்கணும், ஒருத்தருடைய கல்லறை ஒருத்தருடைய கல்லறை, அப்படி வைக்க வேண்டிய இடத்துல அவனை தூக்கி வெளியே போய் வச்சுட்டாங்க. செத்த பிறகு கூட இடம் கிடைக்கலங்க, இறந்த பிறகு கூட அவருக்கு அந்த இடம் கிடைக்கல இல்லையா? 26வது அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி 21வது வசனம். அரசர் உசியா இறக்கும் வரை தொழுநோயாளியாகவே இருந்தான். ஆண்டவரின் இல்லத்திலிருந்து அவன் விலக்கி வைக்கப்பட்டிருந்ததால் தொழுநோயாளியாக தன் வீட்டில் வாழ்ந்து வந்தான். அவனுடைய மகன் யோத்தாம் அரண்மனை பொறுப்பேற்று நாட்டு மக்களுக்கு நீதி வழங்கி வந்தான். உசியாவின் பிற செயல்களை தொடக்க முதல் இறுதி வரை ஆமோட்சின் மகன் இறைவாக்கினர் எசையா எழுதி வைத்துள்ளார். நம்ம எங்கிருந்து ஆரம்பிச்சோம்? எசையாவில் ஆரம்பிச்சோம். அப்போ பைபிள் திரும்ப சொல்லுது, உங்களுக்கு இனியும் புரியனா எசையாவுக்கு திரும்பி போங்க. ஓகே, 23வது வசனம். உசியா தன் மூதாதையருடன் துயில் கொண்டான். உசியா தொழுநோயாளி என்பதால் அவனுடைய மூதாதையரின் கல்லறையில் அரசர்களுக்குரிய கல்லறை நிலத்திற்கு அருகில் அவனை அடக்கம் செய்தனர். அவனுக்கு பிறகு அவனுடைய மகன் யோத்தாம் அரசாண்டான். அப்ப எசையாவுக்கு போவோமா? எசையாவில் முடிச்சிடுவோம். கொஞ்சம் நம்ம ஆரம்பிச்ச இடத்துல we will finish it. இப்போ நீங்க சொல்லுங்க, உசியா மறைந்த ஆண்டில் ஆண்டவர் காட்சி கொடுத்தார். உசியா இஸ் ஈக்குவல் டு ஆணவம். ஆண்டவரை நீங்கள் காண வேண்டும் என்றால் எது அழிய வேண்டும்? ஆணவம் அழிய வேண்டும். இல்லைனா நீங்கள் 24 மணி நேரம் கோயிலில் உட்கார்ந்தாலும், 365 நாள் பூசைக்கு வந்தாலும், 24,000 மணி ஜெபமாலை டெய்லியும் சொன்னாலும், டெய்லியும் நீங்கள் பைபிளை வாசிக்கிறவங்களா இருந்தாலும், சிலவங்களுக்கு இருக்கும் பாரு ஆணவம். ஒரு 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 கோயிலுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்குறீங்க, ஒரு பரிசு கொடுக்குறீங்க, அதை கடவுளுக்கு கொடுக்குறீங்க. பல கோயிலையும் பலிப்பீடத்துக்கு பின்னால் ஏதாவது குடும்பத்தினுடைய பேர் இருக்கும். பல கோயிலும் இந்த பலிப்பீடத்துக்கு நான் பின்னால் பார்க்கல, இருக்கான்னு தெரியல. அது எப்படிங்க பலிப்பீடத்தில் உங்களுடைய பேரை போட்டு வைக்கலாம்? பலிப்பீடம் கிடையாதுங்க. இனி ஏதாவது படத்துக்கு முன்னால் கீழே போட்டு வச்சுருப்பாங்க, ஸ்பான்சர்ட் பை. ஒரு புனிதரையும் நம்ம சும்மா விட மாட்டோம், ஒரு படத்தையும் நம்ம கோயிலில் சும்மா விட மாட்டோம், ஸ்பான்சர்ட் பை. சில டைம் எனக்கு அல்பத்தனமாக தோணும், என்ன தெரியுமா? இதை விட அல்பத்தனம், சில நிழல் கொடைகள் பஸ்ஸு ஸ்டாண்டில் இந்த நிழல் கொடைகள் போட்டு வச்சுருப்பாங்க.
நம்ம ஊரில் நிறைய நிழல் கொடைகள் இருக்கும். அந்த நிழல் கொடையில் போட்டு வச்சுருப்பாங்க, இந்த எம்எல்ஏவினுடைய ஃபண்டிலிருந்து, அவர் வீட்டிலேருந்து கொண்டு வந்தாரா, இந்த எம்பியினுடைய ஃபண்டிலிருந்து கட்டப்பட்டது. கட்டணுன்றது உன்னுடைய அது அது இட் இஸ் ஏர் கடமை. வீட்டிலேருந்து கட்டுறதா ஓகே, நம்மெல்லாம் வீட்டிலேருந்து கொடுக்குறோம் சொரூபத்தை, அதனால் நீங்கள் எழுதி வச்சிங்க, அதுவே தப்புன்றேன் நான். ஊர் மக்களுடைய காசை கொண்டு வந்து அந்த காசை வச்சு நிழல் கொடை கட்டும்போது எப்படி அதில் போடலாம்? இந்த எம்பியினுடைய இந்த எம்எல்ஏனுடைய ஃபண்டிலிருந்து. எம்பியினுடைய ஃபண்டு எம்எல்ஏடைய ஃபண்டு எங்கிருந்து வந்தது? மக்களுடைய டாக்ஸ் ஃபண்டு. ஹவு சீப் இட் இஸ் டு ரைட் யுவர் நேம் ஆன் தட். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அண்ட் ஹவு சீப் இட் ஷுட். ஆண்டவர் தந்த காசு. இந்த பக்கம் யார் இருக்காங்க தெரியல, மாதாவா சோசேப்பரா? மாதா இருக்கிறாங்க. பின்னால் ஏதாவது பேர் இருக்குதான்னு தெரியல. ஸ்பான்சர்டு பை. அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் ரொம்ப நல்லவங்க, போர் பங்கில் இருக்கிறவங்க. இருக்குங்க ஸ்பான்சர்டு பை. அது வாசிக்கலாம் அப்படின்னா 100 ரூபாய் கொடுத்து பூசைக்கு காசு கொடுத்தது வாசிக்கலாம் சண்டை போடுவோம் ஃபாதர் கிட்ட வந்து. ஃபாதர் நான் 100 ரூபாய் கொடுத்தேன், வாசிக்கலாமா மறந்துட்டேமா, 100 ரூபாய் கொடுங்க ஃபாதர். திருப்பலிக்கு கூட 100 ரூபாய் கொடுத்து நம்ம ஆசீர்வாதம் வாங்குறோம்னு நினைக்கிறோம் இல்லையா? இப்போ 150 ரூபாய்ச்சு. 150 ரூபாய்க்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்னு நினைக்கிறோம் நம்ம. பிரைஸ் தி லார்ட். அது வாசிக்கல அப்படின்னா சண்டையே நடக்கும். அதனால தான் எல்லா பங்களையும் வாசிச்சிருவாங்க. அதனால் எல்லா ஊரில் நாங்கள் வாசிக்கிறதே கிடையாது. அது சொல்லிவிடுவோம், வாசிக்க மாட்டோம். வாசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது உங்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கிறது. வாசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வேண்டாம், அவசியம் வேண்டாம். யாருக்கு கொடுக்க சொன்னாங்க உங்களை? கொடுத்தா வாசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. திருப்பலியினுடைய அது திருப்பலியினுடைய கருத்து. அது காசுக்கு நீங்கள் வித்துட்டீங்க அப்படின்னா, உலகத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை வாங்கிட்டீங்கன்னா அது உலகத்தோட முடிஞ்சு போயிடும். அது கடவுளுக்குன்னு கொடுத்த விஷயம். அது கடவுளுக்கு கொடுத்தீங்கன்னா நீங்கள் சேமித்து வைக்கிறது விண்ணகத்தில். பிரைஸ் தி லார்ட். மண்ணகத்தில் சேமிச்சா ஃபாதர்னா ஃபாதர் கிட்ட வாசிக்க சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் கொடுத்த காசு ஆண்டவருக்கு கொடுத்துட்டு அதில் போய் சண்டை போடுறது. ஒரு முறை நானும் உதவி பங்கு தந்தை ஒரு பங்கில் இருந்தேன் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால். 2011, 12, 13 பெங்களூரில் ஒரு சென்ட் ஜோசப் சர்ச். அந்த சர்ச்சில் உதவி பங்கு தந்தையாக இருந்த பொழுது காலையில் 6:45 பூசை. ஜூலை மாதம் 28 சென்ட் அல்ஃபோன்ஸ் அவனுடைய திருவிழா. அப்போ 6:40 நான் இறங்கி வந்துக்கிட்டு இருக்கிறேன் ஸ்டெப்பில் நாங்கள் தங்குறது 2nd ஃப்ளோரில். 1st ஃப்ளோரில் பாரிஷ் பிரீஸ்னுடைய ரூமு, கிரவுண்ட் ஃப்ளோரில் கோயில். 2nd ஃப்ளோர்ந்து நான் ஸ்டெப்பில் இறங்கி நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறேன். சாக்ரிஸ்டிலேருந்து சத்தம், பயங்கர சத்தம், சண்டை சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்குது. நான் 6:45 பூசை தொடங்கும் போது 6:40 யாரடா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சாக்ரிஸ்டிக்கு வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா அங்கே நின்று சாக்ரிஸ்டியன் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, நான் தந்த அல்ஃபோன்சாமா அவனுடைய சுரூபம் எங்கே? சிஸ்டர்ஸ் வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஒரு அல்ஃபோன்சாமாவுடைய சுரூபத்தை. இங்கே கோயிலில் டெக்கரேஷன் பண்ணி வச்சுட்டாங்க. அழகாக தான் டெக்கரேஷன் பண்ணிட்டு போயிட்டாங்க. டெக்கரேஷன் பண்ணிட்டு சிஸ்டர்ஸ் நைட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் பூசைக்கு வந்த பொழுது 2-3 சொரூபம் இருந்தனால சிஸ்டர்ஸ் வந்து நல்ல ஒரு சொரூபத்தை வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் இந்த அம்மா வரும்பொழுது தான் பார்க்குறாங்க, இவங்க தந்த அல்ஃபோன்சாமாவுடைய சொரூபம் ஷெல்ஃபில் இருக்குது, வேற ஏதோ அல்ஃபோன்சாமாவுடைய சுரூபம் இங்கே நிற்குது. அதனால சண்டை. நான் தந்த அல்ஃபோன்சாமாவுடைய சுரூபம் எங்கே? இதுதான் சாக்ரிஸ்டியன் என்ன பண்ணுவார், அவர்கிட்ட சண்டை போடும்போது. அப்போ தான் நான் வரேன். நான் கேட்டேன், அம்மா என்ன பிரச்சனை? ஃபாதர் நான் தந்த அல்ஃபோன்சாமாவுடைய சுரூபம் வைக்கல ஃபாதர், ஏன்னா அதில் பின்னா எழுதியிருக்காங்க ஸ்பான்சர்ட் பை. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் அல்ஃபோன்சாமாவுடைய சுரூபம் கொடுத்தீங்க? ஆமாம் ஃபாதர் கொடுத்தேன். யாருக்கு கொடுத்தீங்க? கோயிலுக்கு தான் ஃபாதர் கொடுத்தேன். கொடுத்துட்டீங்கல்ல? கொடுத்துட்டோம் ஃபாதர். அப்போ யாருது அது? கோயிலுக்கு தான் ஃபாதர். போய் உட்காருங்கம்மா, பூசை ஆரம்பிக்க டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு முடிஞ்சு போச்சு. பிரச்சனை சால்வ்டு. பிரச்சனை கொடுத்துட்டீங்க. யூ ஹவ் கிஃப்டட் சம்திங். அப்புறம் அதில் எப்படி ஒரு சண்டை போடலாம்? நீங்கள் கொடுத்துட்டீங்க. கொடுத்தா அப்போ அவங்களுக்கு எப்படியோ அப்படிதான் அவங்க பயன்படுத்துவாங்க. கொடுத்துட்டேன் ஃபாதர். ஏன் ஃபாதர் நான் கொடுத்த அந்த ஏன்னா இங்கே ரசக்குன்னு ஏன் ஃபாதர் வைக்கல? எடுத்துட்டு போமா வீட்டுக்கு. நீ கொடுத்துட்டீங்க. ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு அப்புறம் வரீங்க பாருங்க, அதுக்கு தேடி வருவீங்க. நான் கொடுத்தது எங்கே? நான் வாங்கி தந்தது எங்கே? சிஎஸ்விலன் பாருங்களே, ஆண்டவர் தந்ததால தாங்க உங்களால் வாங்கி கொடுக்க முடிஞ்சது ஒரு ஆல்டரை. ஆண்டவர் தந்ததுனால தாங்க நீங்க ஒரு கோயிலை கட்டி கொடுத்தீங்க. ஆண்டவர் தந்ததுனால தாங்க நீங்க ஒரு சொரூபத்தை கொடுத்தீங்க. யோசேப்புக்கும் மாதாவுக்கு கூட காசு இல்லாம தே பிரசன்டட் மாட புறாவை கொடுத்தாங்க.
சின்ன புறாக்களை அவங்களால கொடுக்க முடிஞ்சது, காளையை கொடுக்க அவங்களால முடியல. காணிக்கை அவங்க கொடுத்த எளிமையான காணிக்கை. அவங்களுக்கு கூட காளையை கொடுக்க காசு கிடையாது. அந்த ஆண்டவர் ஒரு கோயிலை கட்டுறதுக்காக உங்களுக்கு காசு கொடுத்துருக்கலாம். பட் யூ ஆர் ஃபைட்டிங் ஃபார் தட். நான் கொடுத்தது எங்க? ஆண்டவருக்கு கொடுத்த சில விஷயங்கள் இன்னைக்கு நம்ம அதில் ஆணவம் வைக்கிறோம். நான் கொடுத்தது, நான் செஞ்சது. சில டைம் உங்க பையன் கூட, உங்க பொண்ணு கூட, உங்க அப்பா கூட, உங்க அம்மா கூட, உங்க மாமனார் கூட, மாமியார் கூட நீங்க சண்டை போடுறது, நான் என் பையனை அவ்வளோ நல்லா பார்த்துக்கணும் ஃபாதர். உங்களுடைய வருத்தம் இன்னைக்கு அவன் என் பக்கம் திரும்புறதே இல்லை ஃபாதர். என் பொண்ணு என் பக்கம் திரும்புறதே இல்லை. நீங்க உங்க பையனை நம்பி இல்லை, உங்க பொண்ணை நம்பி இல்லை, உங்க மாமனார் நம்பி இல்லை, மாமியாரை நம்பி இல்லை, மருமகனை நம்பி இல்லை, மருமகளை நம்பி இல்லை. மனிதர்களின் மீது நம்பிக்கை வைத்தால் ஒரு நாள் ஏமாற்றப்படுவீர்கள். ஆண்டவர் மீது நம்பிக்கை வையுங்கள். நான் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்தேன்னா, செஞ்சு கொடுக்க ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதம் சந்தனால செஞ்சு கொடுத்தேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நிஷ்காம கர்மா. நான் என்ன செய்யணுமோ என்னுடைய கணவனுக்கு நான் செஞ்சு கொடுத்துட்டேன். என்னால செய்ய முடிஞ்ச பெஸ்ட்டை நான் செஞ்சு கொடுத்தேன். ஆண்டவரே, பலனை தருவது என்னுடைய கணவன் அல்ல, என்னுடைய கடவுள். நீங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்க போனீங்கன்னா ஏமாறுவீர்கள். மனைவி கிட்ட இருந்து எதிர்பார்க்க போனீங்கன்னா ஏமாறுவீர்கள். பிள்ளைகள் கிட்ட இருந்து எதிர்பார்க்க போனீங்கன்னா ஏமாறுவீர்கள். பைபிள்ல the center verse பைபிள் சொல்லுவாங்க. நிறைய verses இருக்கு, நிறைய சாப்டர்ஸ் இருக்கு, 73 புத்தகங்கள், எத்தனையோ அதிகாரங்கள், எத்தனையோ வசனங்கள். ஆனால் நடு வசனம், பைபிளுடைய நடு வசனம், the center verse in the Bible, Psalm 118:8, திருப்பாடல் 118 8வது வசனம், பைபிளுடைய சென்டர் verse. மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பதே நலம். It is better to trust in the Lord than to trust in human beings. மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பதே நலம். மனுஷங்க உங்க கூட நல்லா இருந்தா நல்லதுதாங்க, தப்பு நல்லா சொல்லல. ஆனால் முதல் நம்பிக்கை ஆண்டவர் கிட்ட வைங்க, ஆண்டவர் மேல வைங்க. ஆண்டவர் எனக்கு தந்தார் என்ற தாழ்ச்சி, அறிவா இருக்கட்டும், அழகா இருக்கட்டும், பதவியா இருக்கட்டும், செல்வாக்கா இருக்கட்டும், நல்லா இருங்க, 100 வயசு வர வாழுங்க. ஆனா ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் விட்டுடாதீங்க, ஆண்டவர் எனக்கு தந்தார். தாழ்ச்சி கிடைக்கும். ஆண்டவர் எனக்கு தந்தார். ஆணவம் வேண்டாம், ஆணவம் வேண்டாம். அனைத்தையுமே நான் ஆண்டவரிடம் பெற்றிருக்க நான் ஏன் ஆணவம் கொள்ள வேண்டும்? Be humble, be simple, be thankful. ஆணவம் இருந்தால் அழிந்து விடுவீர்கள். இதாங்க உசியா மறைந்த ஆண்டில். உசியா செத்தா நீ வாழ்வ, உசியா உன்னில் வாழ்ந்தா நீ செத்த. உசியா செத்தா நீ வாழ்வ, உசியா உன்னில் வாழ்ந்தா நீ செத்த. Praise the Lord, praise the Lord, hallelujah, hallelujah. ஒரே ஒரு நுணுக்க மாட்ட சொல்லி முடிச்சிடுறேன். இது நம்ம ஏசாயா 6வது அதிகாரத்தை தானே பார்த்தோம். 5வது அதிகாரத்தில் பாருங்களேன். 5வது அதிகாரத்தில் இந்த ஏசாயா செமையா திட்டுவாருங்க. அங்கே இருக்கிற எல்லா மக்களையும் பார்த்து சொல்லுவார், நீ அழிஞ்ச, நீ அழிவ, நீ நாசமாக போவ. இப்படி தான் 5வது அதிகாரத்தில் சொல்லிட்டு இருப்பார். 1-2 இடத்துல இல்லைங்க, பல இடத்துல சொல்வார். ஏசாயா 5வது அதிகாரத்தில் எத்தனை இடங்களை சொல்றாரு பாருங்களேன். ஐயோ கேடு, ஐயோ கேடு. 8வது வசனம், வீட்டோடு வீடு சேர்ப்பவர்களே, வயலோடு வயலை இணைத்துக் கொள்பவர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு. திட்டினாரா? அழிஞ்சு போவ நீ பாரு. அடுத்தது ஐயோ கேடு. 11வது வசனமா, விடியற் காலையிலே விழித்தெழுந்து போதை தரும் மதுவை நாடி அலைந்து இரவு வரை குடித்து பொழுதை போக்கிறவர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு, நாசமா போவ. அடுத்தது, அடுத்து எங்க இருக்குது ஐயோ கேடு? 18வது வசனம், பொய்மை என்னும் கயிறுகளால் தீச்செயலை கட்டி இழந்து வண்டியை கயிற்றால் இழுப்பது போல் பாவத்தையும் கட்டி இழுப்பவர்களுக்கு அவ்வளவுதான், நாசமா போவனி இந்த பாவத்தை எல்லாம் செஞ்சா. 19வது வசனம், நாங்கள் பார்க்கும்படி அவர் விரைவாய் வந்து தம் வேலையை துரிதமாய் செய்யட்டும், நாங்கள் அறியும்படி இஸ்ரவேலின் தூயவர் தம் நோக்கத்தை வெளிப்படுத்தி அதை நிறைவேற்றட்டும் என சொல்கிறவர்களுக்கு அழிஞ்ச மனுஷனே நீ. 20வது வசனம், தீமையை நன்மை எனவும் நன்மை தீமை எனவும் சொல்லி இருளை ஒளியாக்கி ஒளியை இருளாக்கி கசப்பை இனிப்பாக்கி இனிப்பை கசப்பாக்க மாந்தருக்கு அழிஞ்சனி. 21வது வசனம், தங்கள் பார்வையில் ஞானியர் எனவும் தங்கள் கணிப்பில் கூர்மதியா வாய்ந்தோர் எனவும் தங்களையே கருதுவோருக்கு அழிஞ்சனி. 22வது வசனம், திராட்சை ரசம் குடிப்பதில் தீர்க்கல்களாகவும் மதுபானம் கலப்பதில் வல்லவர்களாகவும் இருப்பவர்களுக்கு ஐயோ கேடு, அழிஞ்சனி. எத்தனை தடவை சொல்றாரு பாருங்களேன். நீ பாவி, நீ படும்பாவி, நீ கொடும்பாவி, அழிஞ்சு போவ, நாசமா போவ, ஐயோ கேடு, ஐயோ கேடு, ஐயோ கேடு. இவ்வளோ சொன்ன மனுஷன் 5வது அதிகாரத்துல
6வது அதிகாரத்தில் ஆண்டவரை பார்க்குறாருங்க. 6வது அதிகாரத்தில் ஆண்டவரை பார்த்த மனுஷன் 6வது அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தில் சொல்றாரு பாருங்களேன். அப்பொழுது போதும் 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 போதும், அவ்வளோ நேரம் என்ன சொன்னாரு? நீ அழிஞ்ச, நீ அழிஞ்ச, நீ பாவி, நீ படுபாவி, நீ கொடும்பாவி, இப்படியெல்லாம் செய்றேன்னு சொல்லு. ஆணவம் இருந்த பொழுது மற்றவர்களை குறிப்பிட்டு சொன்ன எசாயா ஆணவம் அழிந்த பொழுது மாத்தி சொல்றாரு பாருங்களேன். நீங்கெல்லாம் அழிய மாட்டீங்க, ஐயோ நான் அழிஞ்சேன். அப்பதான் எனக்கு தெரியுது நான் எவ்வளோ பாவின்னு. அதுவரை எனக்கு நீ தான் பாவியா தெரிஞ்ச, ஆனா ஆணவம் அழிஞ்சப்போ தான் தெரியுது நான் எவ்வளோ பாவின்னு. இதாங்க மாற்றம். ஆணவம் இருக்கும் பொழுது உங்க புருஷனை உங்களுக்கு பாவியா தோணும், படுபாவியா தோணும். ஆணவம் உங்களுக்கு அழிஞ்சாதான் தெரியும் அந்த மனுஷன் எவ்வளோ பாவம், அந்த மனுஷனை நான் எவ்வளோ கொடுமைப்படுத்தினேன்னு உங்களுக்கு தெரியணும்னா உங்களில் இருக்கிற, ஏன் அதுக்கு மட்டும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன்னா அதிகமாக லேடிஸ் தான் இருக்கிறீங்க இல்லையா? இனி கணவர்கள் சொல்லுவாங்க மனைவி கிட்ட, நீ உன்னை கல்யாணம் பண்ணதுலேருந்து நான் அழிஞ்சேன், நாசமாக போனேன், என்னுடைய வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லி திட்டுக்கிட்டு இருக்கீங்களா? உங்கள் ஆணவம் அழியும் பொழுது நீங்கள் உங்களுடைய மனைவியினுடைய நன்மையை பார்ப்பீங்க. ஐயோ அவ எவ்வளோ நல்லவ, நான் தான் அழிஞ்சேன், என்னுடைய திமிரால தான் என் குடும்பம் அழிஞ்சுது, என்னுடைய மனைவியால் அல்ல, என்னுடைய பிள்ளைகளால் அல்ல, என்னால் என் குடும்பம் அழிந்தது, என்னால் என்னுடைய சமூகம் அழிந்தது, என்னால் என்னுடைய கோயில் அழிந்தது. ஆணவம் அழியும் பொழுதுதாங்க இந்த பக்கம் பார்த்தேன்னா என் பக்கம் நான் பார்ப்பேன். என்னால் தான் நான் அழிஞ்சேன், என்னால் தான் என் குடும்பம் அழிஞ்சது, என்னால் தான் என் கோயில் அழிஞ்சது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆணவம் அழியும் பொழுது நீ வாழ்வாய், ஆணவம் முன்னிலே இருந்தால் நீ அழிவாய். அதனால் ஆணவத்தை தூக்கி போடுங்க, நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனுக்கு தயார் செய்யுங்க. ஸோ பாவ சங்கீர்த்தனுக்கு தயார் செய்யும் பொழுது யூ cannot justify yourself any of your sins. பாவ சங்கீர்த்தனம் வரும்பொழுது ஃபாதர் நான் பாவின்னு சொல்கிற இடம் தான் பாவ சங்கீர்த்தனம். ஆண்டவரே என் ஹஸ்பண்ட் தப்பாக இருக்கிறதுனால நான் தப்பாக நடந்துக்கிட்டேன்னு சொல்கிறது பாவ சங்கீர்த்தனம் கிடையாது. ஃபாதர் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க இப்படி செஞ்சதுனால நான் இப்படி செஞ்சேன்னு சொல்கிறது பாவ சங்கீர்த்தனம் கிடையாது. ஃபாதர் என்னுடைய மனைவி இப்படி இருக்கிறதுனால நான் இப்படி இருக்கேன்னு சொல்கிறது பாவ சங்கீதம் கிடையாது. ஃபாதர் நான் இதை செஞ்சிட்டேன்னு சொல்கிறது தான் பாவ சங்கீதம். ஃபாதர் நான் போய் பேசிட்டேன்னு சொல்கிறது தான் பாவ சங்கீதம். அவங்க என்கிட்ட போய் சொன்னதுனால நான் போய் சொன்னேன்னு சொன்னால் பாவ சங்கீதம் கிடையாது. நீங்கள் அங்கே உங்களுடைய மனசை கொடுக்கல, உங்களுடைய வார்த்தையை கொடுக்குறீங்க. உங்களுடைய வார்த்தையை கொடுக்காதீங்க, மனசை கொடுங்க. ஆண்டவரே எனக்கு நீங்கள் வேணும், ஐ நீட் யூ ஓ லார்ட் இன் மை லைஃப். அதற்கு தடையாக இருக்கும் என்னுடைய ஆணவத்தை நான் அழிக்கிறேன். அனைத்தையுமே தந்தது ஆண்டவர். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த திருப்பலியிலும் தொடர்ந்து கடந்து செல்வோம். நல்ல ஒரு பாவசங்க. ஸோ தீஸ் டேஸ் ஆர் யுவர் டேஸ் ஆஃப் யுவர் ரெட்ரீட். நல்ல ஒரு பாவசங்கீர்த்தனத்துக்காக தயார் செய்யுங்க. தேவையில்லாமல் பேசாதீங்க, தேவையில்லாமல் டிவி பார்க்காதீங்க, தேவையில்லாமல் மொபைல்குள்ளெல்லாம் போகாதீங்க. ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் அ குட் கன்ஃபெஷன். நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனத்துக்கு தயார் செய்யுங்க. இது சாதாரணமாக நடக்கிற ஒரு தவக்காலத்தினுடைய பங்கு தியானமாக மட்டும் இருக்காமல் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் ஒரு தியானமாக மாறட்டும். ஆண்டவர் எல்லாம் என்னுடைய ஆண்டவர் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து பாருங்க. எல்லாம் என் ஆண்டவர் என்ற நிலைமைக்கு வந்து பாருங்க. யூ வில் ரியலி என்ஜாய் யுவர் லைஃப் வித் காட். அப்புறம் மனுஷன் உன்னை பற்றி துப்பினாலும், மனுஷன் உன்னை காரி துப்பினாலும், அடித்தாலும், சாட்டையால் அடித்தாலும், சிலுவையில் அரைஞ்சாலும் நீ கடவுளுடைய மகன் என்ற நிலைமையை விடவே மாட்டேன். அதாங்க இயேசு. கடவுளுடைய மகன் என்ற நிலைமையிலிருந்து சிறிதளவு கூட அந்த மனுஷன் இறங்கி வரவே இல்லை. கடவுளுடைய மனிதன் என்ற மகன் என்ற நிலையிலிருந்து ஒரு சிறிதளவு கூட இயேசு இறங்கி வரவே இல்லை. யூ நோ வை? பிகாஸ் he was so humble. எல்லாம் இது ஆண்டவர் தராரு, ஆண்டவர் தராரு, ஆண்டவர் தராரு. He was so happy in accepting it because it will become a reason for your salvation. ஒவ்வொரு அடியும் வாங்கும் பொழுது என்னுடைய மகனை நான் காப்பாற்றுறேன், ஒவ்வொரு காரி உமிழ்வதை வாங்கும் பொழுது என் மகளை நான் காப்பாற்றுறேன், என்னுடைய பிள்ளையை நான் காப்பாற்றுறேன். ஸோ he was happily accepting all his passion. சந்தோஷமாக வாங்கினார். என் கடவுள்கிட்ட இருந்து வாங்குறேன், நான் மனுஷங்கிட்ட இருந்து வாங்கலை, ரோமையர்கிட்ட இருந்து வாங்கலை. சாட்டை அடிக்கும் பொழுது அப்பா கிட்ட இருந்து வாங்குறேன், காரி உமிழும்போது அப்பா கிட்ட இருந்து நான் வாங்குறேன். I did not receive anything from humans, but I am receiving everything from my Abba. அப்பா கிட்ட இருந்து வாங்கினேன்னு சொல்லி ஒவ்வொன்றையும் மீட்பாக மாற்றிய இயேசு கிறிஸ்துவினுடைய பலியில் கடந்து செல்வோம் நன்றியின் உள்ளத்தோடு. இது நாள் வரை காத்த ஆண்டவர் இனியும் காப்பார் என்ற நம்பிக்கையின் உள்ளத்தோடு திருப்பலியில் கடந்து செல்வோம். ஆமென்.